சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. எப்போதோ இறந்து போன தலைவருக்காக ஒரு ஆணைமுத்தவர்கள் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி செய்து அவரை பற்றின நூல்களை தொகுத்து தலைப்பு வாரியாக வெளியிட்டு பெரியார்னா யார் அப்படிங்கிறத பற்றி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வே. ஆணைமுத்து. அப்படின்னா தோழர் வே. ஆணைமுத்து அவர்களுடைய பணி எத்தகையது அப்படிங்கிறத இன்றளவும் ரொம்ப தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் தோழர் ஆணைமுத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் தோழர் ஆணைமுத்து அவர்களுடைய புகழை பரப்புகின்ற தோழர் வல்லஜா வல்லவன் அவர்களை இந்த கூட்டத்தில் பேச செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கூட்டத்துக்கு வித்தியாசமான அனுபவங்களே எங்களுக்கு கிடச்சிச்சு. சாதாரண வரவேற்புல இவ்வளோ நாளாக நான் பேச மாட்டேன். ஆனால் ஒரு சில இந்த பேச்சு என்பது என்னை வந்து அது மாதிரி பேசுறதுக்கான ஒரு அவசியத்தை தருது. இவரை பற்றி பேசும்போது கொடாசிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் காமராஜ் என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் ஆணைமுத்து அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது 80வது வருஷத்தில் நான் அவர் கூட வந்து 3 வாரம் வந்து சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு லேட்டாக படுத்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் வாக்கிங் போயிடுவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல தலைவர். அது மாதிரி ஆளெல்லாம் இது மாதிரி என்னால் பார்க்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. அவரை பற்றி நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் போடுறீங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு, அவர் தீக்காகாரங்கிறதுனால அவருக்கு நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு தகவல் சொல்கிறதுக்காக நான் பேசினேன். அவர் பேசுகிற தகவலை நம்ம கேட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை பற்றி பேசுவதற்காக நம்ம இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப தெரிய வந்துச்சு. அந்த வகையில் இது மாதிரி 2 ஒருத்தர் கொடுத்து சொன்ன செய்திகளும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. மண்டல கமிஷன் அறிக்கையை வெளிவருவதற்கு காரணமாக இருந்து அதை அறிக்கையை வெளியிடுவதற்கு காரணமாக பாராளுமன்றத்தில் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் தோழர் வே. ஆணைமுத்துங்கிற தகவல்லாம் தோழர் சொல்லி தான் தெரியும். தலைப்புகளாக நான் ரொம்ப போக விரும்பலை. ஆனாலும் எந்த பின்னணியில் இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கிறத பேசுவதற்காக தான் நான் பேசுகிறேன். இந்த அரங்கத்தில் வந்திருக்கவங்க திராவிட கட்சி கழகம் மட்டும் கிடையாது. திராவிட கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, இடதுசாரி சிந்தனையாளர் வந்திருக்காங்க, பொதுவான ஆட்கள் வந்திருக்காங்க. அம்பேத்கர் ஆட்களை வந்து கூப்பிடலான்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு அது மாதிரி ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு பேச்சாளர் போட்டாக்க நேரம் இருக்குமோங்கிற பயத்தில் நாங்கள் வழக்கம் போல் ஒரு ஆளர் இருக்குன்னு சொல்லி பேசிட்டோம். கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் தொடர் பா. சீராளர். இவர் வந்து புரட்சிகர இளைஞர் முன்னணியை சார்ந்தவர். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் மூவரையும் ஒரே மேடையில் வந்து அறிமுகப்படுத்தியவர் தோழர் வே. ஆணைமுத்து. தோழர் ஆணைமுத்து என்று சொன்னால், ஆணைமுத்து பிற்படுத்தப்பட்டோருடைய இடப்பங்கீட்டுக்காக மொரார்ஜி தேசாயை சந்திக்கிறார். அந்த உரையாடலை பற்றி நான் சில வார்த்தைகள் பிறகு சொல்கிறேன். அப்படி பேசும்போது மொரார்ஜி தேசாய் கேட்கிறார், ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று ஆணைமுத்து. அப்போ தோழர் ஆணைமுத்து சொல்கிறார், நான் சத்தமாக பேசவில்லை, என்னுடைய சுபாவமே அதுதான் என்று சொல்லி. இப்படி பாருங்கள், தோழர் ஆணைமுத்துவை இங்கே இருக்கிற அத்தனை தோழர்களும் பார்த்திருப்பீர்கள், இளந்தோழர்களை தவிர. வேட்டி, அதன் மீது இருக்கிற ஒரு வெள்ளை ஜிப்பா, அதன் மீது போர்த்தியிருக்கிற கருப்பு துண்டு, அந்த துண்டோடு அவருடைய நடைக்கும் யாராலும் ஈடு கொடுக்கவே முடியாது. அப்படி விடு என்று நடந்து செல்வார். அவருடைய பேச்சிலே அனல் பறக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பல்லாவரத்திற்கு ஒரு பெருமை உண்டு. என்னென்று சொன்னால், இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி திருமண மண்டபம் இருக்கிறது. அங்கே தான் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மலரை கொண்டு வருவார்கள். பெரும்பாலான நிகழ்வுகள் பல்லாவரத்தில் தான் நடந்திருக்கிறது. அது நமக்கு ஒரு பெருமை. இப்படி தோழர் ஆணைமுத்துவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், தோழர் ஆணைமுத்து பெரியார் பெருந்தொண்டர். பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தொகுத்தவர். ஒரு 4 தொகுதிகளாக முதலில் வெளியிட்டு அது இன்றைக்கு 20 தொகுதிகளாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஒன்றிய அளவிலே ஒன்றிய அரசிலே வருவதற்கு மிக 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 முக்கியமான காரணமாக இருந்தவர் தோழர் ஆணைமுத்து. அதற்கடுத்தபடியாக தமிழ்நாட்டிலேயே இந்த துண்டறிக்கையிலே தோழர் குறிப்பிட்டிருப்பதைப் போல
பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகிய மூவருடைய கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டியதே இன்றைய தேவை என்பதை முதலில் எடுத்துச் சொன்னவர் தோழர் ஆணைமுத்து. அது மட்டுமல்ல, ஆணைமுத்து ஒரு பேட்டியிலே குறிப்பிடுகிறார். குறிப்பிடும் பொழுது இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய எதிரி யார், இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களுக்கும் இறையாண்மை வேண்டும், அப்படி இறையாண்மை பெற்ற தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை பெற்ற தேசிய இனங்களாக இவையெல்லாம் மலர வேண்டும் என்ற வகையில் ஆணைமுத்து தன்னுடைய முதல் வழிகாட்டியாக அதை சரியாக சொன்னவர் தோழர் லெனின் தான் என்று குறிப்பிடுகிறார். தோழர் லெனினை பற்றி ஆணைமுத்து குறிப்பிடும்போது, லெனின் தான் அதை மிகச் சரியாக செய்தார். ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான சுயநிர்ணய உரிமை என்கிற ஒரு கோட்பாட்டை தோழர் லெனின் முன்வைத்தார் என்பது. அந்த அடிப்படையிலே தான் தோழர் ஆணைமுத்து மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதனுடைய கொள்கை முழக்கமாக இன்றைக்கும் சிந்தனையாளர்களே முதல் பக்கத்தில் அனைவருடைய படமும் இருக்கும். அதன் கீழே ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தை சார்ந்த அனைத்து தேசிய இனங்களுக்கும் சுயநிர்ணய உரிமை என்ற அந்த கொள்கை முழக்கம் அதில் இருந்திருக்கும். இப்படி 3 விஷயங்களா. அடுத்து தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு. இப்படி ஐயா ஆணைமுத்துவினுடைய பணிகளை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் தோழர் வாலாசா அவர்கள் மிக விரிவான வகையில் பேசுவார்கள். நான் சில விஷயங்களை தொட்டு காட்டி விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஐயாவுடைய தந்தை பெரியாருடைய அந்த பணிகளை, பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தொகுக்கிற பணியில் தோழர் ஈடுபட்ட போது அதை பற்றி விவரிக்கிறார். அவருடைய நேர்காணல் ஒன்று வந்திருக்கிறது. அதை பற்றி சொல்லும்போது எப்படியெல்லாம் தோழர் தந்தை பெரியார் ஒரு வளர் நிலையிலே ஒரு 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 அந்த 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 பேட்டிகளிலே எப்படி ஒரு வளர் நிலையை பெரியாரிடமும் அந்த மாற்றம் வந்திருக்கிறது என்பதெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். முதல்ல பெரியார் அக்ரஸானரே என்றுதான் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு மாற்றம் வரும்போது தலைவர் அவர்களே என்று மாற்றம் வருகிறது. தந்தை பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பின்னால் குறிப்பிடுவது அனைத்து எல்லாரையும் தோழர்களே என்று பேச ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இருக்கிற ஒவ்வொன்றிலும் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தொகுத்து கொண்டே வரும்பொழுது அதில் இருக்கிற மாற்றங்களும் வளர்நிலைகளும் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்பதை நான் தொகுத்து பார்த்து வியக்கிறேன் என்று ஆணைமுத்து அவர்கள் சொல்கிறார். ஆணைமுத்து அவர்களை பற்றி சொல்லும்போது 1925 பிறந்தவர். 1925 தான் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேன் என்பது. அதை வகுப்பு என்றைக்கு எதற்காக காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வெளியேறினாரோ அதே விகிதாச்சார பிரதிநிதித்துவம், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காக தோழர் ஆணைமுத்து அவர்கள் இந்த இந்திய துணைக்கண்டம் முழுக்க அதை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 45 திராவிடர் கழகத்தில் இணைகிறார். இன்றைக்கு இதோ நவம்பர் மாதம் என்பது இது ஒரு திராவிட மாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நவம்பர் 26 வருகிறது. 26 என்பது அரசியல் சட்ட எரிப்பு நாள். தந்தை பெரியார் 1956 அரசியல் அமைப்பு சட்டத்தை எரித்த நாள் 1956 அந்த மாதம். அதற்கு முன்னால் என்னெல்லாம் நினைச்சாங்க, அரசியலமைப்பு சட்டத்தையோ காந்தியவோ இந்த நாட்டில் யாருமே எதிர்க்க முடியாது, அதற்கான துணிவு எவனுக்கும் கிடையாது, அதனால் எதையுமே செய்ய முடியாது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் தந்தை பெரியார் அறிவித்தார், என்னை சூத்திரன் என்று சொல்கிறது இந்த சட்டப்பிரிவுகளை நான் எரிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ தான் ஓடி பார்க்குறேன், அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனை? எதுவுமே இல்லை. சட்டமன்றம் கூடி தீர்மானித்து அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினாலோ காந்தியை நீங்கள் இழிவுபடுத்தினாலோ 3 ஆண்டு சிறை தண்டனை என்று எப்போ பெரியார் போராட்டம் அறிவித்த பிறகு இப்போலாம் தண்டனை இருக்கு, நம்ம போராடுறோம். ஆனால் போராட்டத்தை அறிவித்த பிறகு அதற்கான தண்டனை அறிவித்த பெருமை தந்தை பெரியாருக்கு சாரும். அப்படி அந்த அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்திலே எண்ணற்ற நூற்றுக்கணக்கான தோழர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள், தங்கள் குடும்பங்களை இழந்தார்கள். அப்படி அந்த போராட்டத்தில் 18 மாதங்கள் தோழர் ஆணைமுத்து சிறையில் இருந்தார். இப்படி தந்தை பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் முன்னெடுப்பதென்று ஒரு புறம் இருக்கும்போதே இன்னொரு புறத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் உடைய இடஒதுக்கீட்டுக்காக இடப்பங்கீட்டுக்காக தோழர் செய்த அந்த செயல்கள் என்பது மிகப்பெரிய அளப்பரிய செயல்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 1927 நீதி கட்சி காலத்திலிருந்து விகிதாச்சார பங்கீடு இடப்பங்கீடு தொடங்கியது. 1947 14%. இதெல்லாம் நான் தனியாக பேசலைங்க. தோழர் ஆணைமுத்து எழுதிய
மக்கள் நாயக உரிமை போர் என்று ஒரு நூல் வந்திருக்கிறது. அதை தோழர் தற்போது மறுபதிப்பாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய கையில் இருக்க வேண்டிய நூல் அது. இங்கே இருக்குது, தோழர்கள் வாங்கிக்கங்க. இந்த நூலில் இருக்குது 47 14%, 51 25%, 71 31%, 80 50%. எங்கே? தமிழ்நாட்டிலே இடப்பங்கீடு. அதற்கடுத்தபடியாக பீகாரில் 12%. இதை தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் இடப்பங்கீடு என்பது கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது தோழர் ஆணைமுத்து அவர்கள், ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் பேக்வர்ட் பிசி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாருமே பேக்வர்ட் கிளாஸ் தான். அந்த பேக்வர்ட் கிளாஸாக இருப்பதில் எல்லாரும் பிசி தான், எஸ்சிபி அனைவரும் பிற்படுத்தப்பட்டோர் தான். அப்படி இருக்கும்போது அண்ணல் அம்பேத்கர் என்ன செய்தார்? எஸ்சி எஸ்டி அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று பட்டியலின பழங்குடி மக்களை அண்ணல் அம்பேத்கர் அட்டவணைப்படுத்தியிருந்தார். இவர்களெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்பதால் என்ன செய்யப்பட்டது? அண்ணல் அம்பேத்கரால் இன்றைக்கு நாம் எஸ்சி எஸ்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த தோழர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரால் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் பிசி பிற்படுத்தப்பட்டோர் என்பதில் இதில் இருக்கிற இப்போ இன்றைய பொருளில் நாம் பிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு அட்டவணைப்படுத்தப்படாமல் இருந்தது. அவர்களை அதில் சேர்க்கப்படாமல் ஒரு நிலை இருக்கும்போது தான் அதற்காக நன்றாக நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அம்பேத்கர் 1951 சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்வதற்கு அம்பேத்கர் சொன்ன 4 காரணங்களில் ஒரு காரணம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துக்கான ஆணையத்தை அமைக்காமல் இருப்பது என்பது ஒரு காரணம். அதற்கு பிறகு 53 கலேக்கரா அந்த குழு அமைக்கப்படுகிறது. அந்த கலேக்கர் என்கிற அவன் ஒரு பார்ப்பனன். அந்த அவருடைய சொல்லும்போது என்ன சொல்லனா, இப்படி இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்கக்கூடாது, இடப்பங்கீடு கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் கலேக்கருடைய சிந்தனை. அது சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் அல்ல, அரசு ஊழியர்கள் சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள். எனவே என்ன செய்யக்கூடாது? அரசு ஊழியர்களுக்கு இடப்பங்கீடு கொடுக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. இப்படி இடப்பங்கீடு செய்வதை நான் மறுதளிக்கிறேன் என்று அந்த பார்ப்பனிய அந்த சிந்தனை, அந்த புத்தி கொடுக்கக்கூடாது என்பது. ஆனால் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டதால் அன்றைக்கு அந்த கலேக்கர் குழு கொடுத்தது என்ன என்று சொன்னால், கிளாஸ் 1 25%, கிளாஸ் 2 33%, 3 and 4 40% என்று அந்த குழு ஒரு பரிந்துரை செய்கிறது. அந்த பரிந்துரை கிடப்பிலே போடப்படுகிறது. இதற்கு பிறகுதான் தோழர் ஆணைமுத்து அவர்களுடைய பாத்திரம். அங்கே ஒவ்வொரு தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழா, இன்னைக்கு எப்படி தோழர் ஆணைமுத்துடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அதே போல தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழா 1978 இந்திய துணைக்கண்டம் முழுக்க பெரியாரை கொண்டு போய் சேர்த்ததில் தோழர் ஆணைமுத்துவினுடைய பங்கு அளப்பரியது. 79 இந்த பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தை நீங்கள் அமைக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடப்பங்கீடை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக தோழர் ஆணைமுத்துவும் அங்கே இருக்க தோழர் சித்தையன் போன்றவர்களும் அவர்களெல்லாம் வடதேசினத்தில் இருக்கிற தலைவர்களை தொடர்பு கொண்டு அன்றைக்கு மொராஜி தேசாயை போய் சந்திக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 77 தேர்தல் நடக்கும்போது மொராஜி தேசாய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோருக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒரு குழு அமைப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் மொராஜி தேசாயுடைய வாக்குறுதி இருக்குது. தோழர் ஆணைமுத்து போய் மொராஜி தேசாயை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு பேசுகிறார். மொராஜி தேசாய் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அவர் கேட்கிறார், தேர்தலின் போது பிற்படுத்தப்பட்டோருக்கு உத்தியோக 25 33 வரை உத்தியோக ஒதுக்கீடு தருவதாக உறுதி கூறி எங்கள் வாக்குகளை நீங்கள் கோரினீர்கள், பெற்றீர்கள். எனவே நாங்களும் இக்கோரிக்கைகளை முன்வைக்க நாங்கள் வந்துள்ளோம். ஆணைமுத்து சொல்கிறது. அடுத்து இதுக்கு பிரதமர் என்ன பதில் சொல்லணும்? மொராஜி தேசாய் ஆமா இல்லைன்னு சொல்லணும். மொராஜி தேசாய் சொன்னது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு கல்லூரிகளில் பார்ப்பன மாணவர்களுக்கு இடங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. கேட்ட கேள்வி பாருங்க. ஆணைமுத்து சொல்றார், அப்படியெல்லாம் இல்லை, அது உண்மை என்று அப்படின்னு சொல்லும்போது அதற்கான சான்று என்னிடம் இருக்கிறது. மொராஜி தேசாய் இப்படி உரையாடல் நீடிக்குது. உரையாடல் நீடிக்கும் போது என்னன்னா இவர் சொல்வது என்பது சொல்றார்,
தமிழ்நாட்டினுடைய அரசு வேலை வாய்ப்புகளில் மற்றும் கல்வியில் நாங்கள் தொடக்க காலத்திலிருந்தே வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடப்பங்கீட்டை நாங்கள் என்றைக்கோ பெற்றுவிட்டோம். இன்றைக்கு நீங்கள் கொடுக்காமல் ஏமாற்றுகிறீர்கள். அப்போது 77 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் அப்படி சொல்லி இருக்கிறீர்களே என்று சொன்னால் அதெல்லாம் காலாவதி ஆகி போச்சு என்று சொல்லும்போது, அப்போ அந்த அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தேர்தல் வாக்குறுதியை நீ நிறைவேற்றினே நீ செய் என்று தோழர் கேட்கும்போது, தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததெல்லாம் நான் நிறைவேற்றி விட முடியுமா என்று ஒரு எதிர்கேள்வியை கேட்டுவிட்டு, அப்போ தோழர் ஆணைமுத்து கேட்குறார், தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற கமிட்டிக்கு நீதான தலைவராக இருந்த, மொரார்ஜி தேசாய் நீதான தலைவராக இருந்த, அப்போது அந்த அறிக்கையில் தரப்பட்ட வாக்குறுதிகள் முட்டாள்தனமாக தரப்பட்டது என்று நாம் கொள்ளலாமா? முடியுமா? ஒரு பிரதமராக உட்கார்ந்துருக்கிறவனை முட்டாள்தனமாக தரப்பட்டது என்று சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே மொரார்ஜி தேசாய்க்கு என்ன வருது? என்னை முட்டாள் சொல்றியா? நான் அப்படி கருதவில்லை. இப்படி இந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகும்பொழுது ஒரு கட்டத்தில் முடிவடை. இதெல்லாம் இந்த நூலில் இருக்குது, தோழர்கள் வாங்கி படிங்க. இதை தொடர்ந்து சரி இது வேலைக்கு ஆகாது என்று சொல்லி நான் இந்த வட தேசிய முழுக்க போராட்டங்களை தொடங்குகிறார்கள். எண்ணற்றோர் கைது செய்யப்படுகிறார்கள். மொரார்ஜி தேசாய் பீகாருக்கு போகிறார். பீகாரில் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு போகிறார். திருப்பி அனுப்பப்படுகிறார். மக்கள் துரத்தி அடிக்கிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள். போகிற இடங்களிலெல்லாம் மொரார்ஜி தேசாய்க்கு வெளியே போ, இங்கே பங்கேற்க முடியாது, திரும்பி துரத்தி அடிக்கப்படுகிறார் மொரார்ஜி தேசாய். அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் 1980 ஒரு கண் துடைப்புக்காக, ஒரு ஒப்புக்காக, ஒரு ஏமாற்றுக்காக நாங்கள் பிற்படுத்தப்பட்டோருடைய 2வது இந்த நலக்குழுவை நான் அமைக்கிறேன், மண்டலுடைய தலைமையிலே அமைக்கிறேன் என்று அப்படி அமைக்கப்பட்ட குழுதான் மண்டல் குழு. அப்படி அந்த மண்டல் குழு அமைவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்து போராடியவர், அதை அமைப்பதற்காக தீர்க்கமாக போராடியவர் தோழர் ஆணைமுத்து. அதற்கு பிறகு 80களில் இந்திரா காந்தி வந்த பிறகும் அதை அமல்படுத்தாமல் அதை கிடப்பிலே போட்டது. காங்கிரஸ் அதை கிடப்பிலேயே போட்டது. 80களில் திமுக, 80களில் திராவிடர் கழகம், 84ல் திமுக, அதற்கு பிறகு மற்ற இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் இந்த ஒன்றிய இதில் இடஒதுக்கீடு மண்டல் குழு பரிந்துரை நிறைவேற்றியது தமிழ்நாடு முழுக்க போராட்டம். அன்றைக்கு முழுக்க அதை எதிர்த்து காங்கிரஸ் அதை கிடப்பிலே போட்டது. காங்கிரஸ் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. ராஜீவ்காந்தி மூச்சை பிடித்து கொண்டு மண்டல் குழு பரிந்துரை எதிர்த்து பேசின வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி இதனுடைய தொடர்ச்சியாக விபி சிங் வந்த பின்னால் மண்டல் குழு பரிந்துரை ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் 27% நிறைவேற்றப்பட்டது என்பதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தோழர்களே, அப்படி நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட இது வேலை வாய்ப்பில் மட்டும்தான், கல்வியில் இல்லை. கல்வியிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆணைமுத்து அவர்கள் விபி சிங்கிடம் வைக்கும்போது எனக்கு அதற்கு மனமில்லை, நான் செய்ய மாட்டேன். சமூக நீதி காவலர் தான், இல்லைன்னு சொல்ல விபி சிங்க. ஆனால் விபி சிங்கால் அதை செய்யலை. அதற்கு பிறகு அதற்கான ஒரு போராடி எப்போ வந்தது தெரியுமா? கல்வியிலும் இடப்பங்கீடு 2008 வந்தது. ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனங்களிலே இடப்பங்கீடு பெறுவதற்கு 2008 வரை நாம் காத்திருந்தோம். சரி, அப்படியாவது உயர்கல்வியில் மருத்துவத்தில் இடப்பங்கீடு கொடுத்துறானா? 27% மருத்துவத்தில் இடப்பங்கீடு வருவதற்கு இப்போ திருமாவளவன் அவர்களும் திமுகவும் போட்ட அந்த வழக்கு இப்போ வந்த தீர்ப்பு அது. அப்போ எவ்வளவு காலமாக நாம் அந்த இடப்பங்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக, அதனுடைய உரிமைக்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி இந்திய துணைக்கண்டம் முழுக்க இருக்கிற இன்றைக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறைந்தபட்சம் இந்த 27% இடப்பங்கீடு அவருடைய உரிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தோழர் ஆணைமுத்து. அப்படி சொல்லும்போது தான் கல்வியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது தான் ஆணைமுத்து அதை சண்டையிடுகிறார். நீங்கள் இதற்கெல்லாம் சட்டமெல்லாம் போட தேவையில்லை, அரசாணை நிறைவேற்றினால் போதும்,
அரசாணை மட்டுமே போதுமானது, நிறைவேற்றினால் போதும் அப்படிங்கும்போது எப்படி செய்ய முடியும் என்று கேட்டால் 15/4 15/4 பற்றி தெரியுமா தோழர்களே? 15/4 என்பது என்ன? முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். என்ன திருத்தம்? அதெல்லாம் நமக்கு தெரியும். சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பாப்பாத்திக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அந்த அம்மா பார்ப்பன பெண் கூட கிடையாது. ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் மருத்துவ கல்லூரியில் இடப்பங்கீடு கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை, பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு இல்லை கல்வியிலே என்று அதை நிராகரித்த போது தந்தை பெரியாருடைய தலைமையில் தமிழ்நாடு கிளர்ந்தெழுந்தது 1951. அதனுடைய தொடர்ச்சியாக வந்ததுதான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 15/14 15/4. அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்படி பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கிற மக்களுடைய அவர்களுடைய தேவைக்காக அவருடைய உரிமைகளுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்வதற்கு இந்த சட்டம் அனுமதி கொடுக்கிறது. வேறு எந்த சட்டப்பிரிவுகளும் இதற்கு தடையாக இருக்காது என்கிற ஒரு சட்டம் 15/4 சட்ட திருத்தம். அந்த ஒரு சட்ட திருத்தம் தான் தமிழ்நாடு தான், தந்தை பெரியார் தான் அந்த போராடி 15/4 வாங்கி கொடுத்தான் பாருங்க. அதை வைத்துக்கொண்டே எண்ணற்ற மக்கள் நல சட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் அவன் ஏமாத்தான். இப்படி சமூக நீதியிலே சமூக நீதி என்பது இடப்பங்கீடா? இல்லை. பெண் விடுதலை இருக்கு, பல விஷயங்கள் சமூக நீதிக்குள் இருக்கு. அதில் ஒன்றான இடப்பங்கீட்டுக்காக இந்திய துணைக்கண்டம் முழுக்க அதை அமல்படுத்த வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தோழர் ஆணிமுத்து. அது மட்டுமா, இன்னைக்கு எவனும் இட்லி கொடுத்தாங்க அண்ணி, உள்ளே பார்த்தா ஆமக்கறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாத அந்த கும்பலெல்லாம் ஈழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தோழர் ஆணிமுத்து 2005 ஈழத்திற்கு பயணம் செய்கிறார். தோழருடைய ஒரு நூல் வந்திருக்கிறது, தமிழீழத் தமிழரை மலையகத் தமிழரை நீங்களும் பாருங்கள். நூலுடைய தலைப்பு தான், நீங்கள் பாருங்கள். பேசுகிறாருங்க உங்ககிட்ட, நீங்கள் போய் பாருங்க, ஈழத்தமிழரை மலையகத் தமிழரை நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொல்லி அவருடைய அந்த பயணம் இருக்குது இல்லையா, ஈழ பயணம், மலையக தமிழரை அவர் போய் சந்தித்ததை பற்றி ஒரு நூல் வந்திருக்குது. அந்த நூலிலே எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள், தங்களுடைய தமிழீழ விடுதலைக்காக அந்த ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகளுடைய தலைமையில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுவது மட்டுமல்ல, அன்றைய நிலையில் ஒரு தமிழீழ தேசிய அரசாங்கத்தை அங்கே நிறுவி அவர்கள் எப்படி அந்த பகுதியில் அவர்கள் நிர்வாகம் செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் அந்த நூலில் பதிவு செய்கிறார் தோழர் ஆணிமுத்து. அப்படி சொல்லும்போது அவர் பார்த்துட்டு சொல்கிறார், 2005 ஈழப்பயணம் சென்றபோது தமிழீழ நடுவ பணியகம், தமிழீழ காவல்துறை, தமிழீழ வைப்பகம், தமிழீழ நீதிமன்றம், தமிழீழ சுங்கத்துறை, தமிழீழ போக்குவரத்து துறை, தமிழீழ சட்டக்கல்லூரி, அந்த பண்ணைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 100 ஏக்கர் 115 ஏக்கர் பண்ணைகள் இருக்குது. பண்ணையில் நாம் சொல்லலை, ரஷ்யாவில் கூட்டு பண்ணை முறைகள், இந்த கூட்டு பண்ணை முறையெல்லாம் தமிழீழத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையும் பார்த்து வியப்படைகிறார், அதை பற்றி எழுதுகிறார். நீங்களும் பாருங்கள், ஈழத்தமிழரை மலையகத் தமிழரை பாருங்கள் என்பது அந்த நூலுடைய தலைப்பு. அது மட்டுமல்ல, செஞ்சோலை நாமெல்லாம் பார்த்தோம்ல, செஞ்சோலையில் அந்த குழந்தைகளை அந்த 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 குண்டு போட்டு கொன்ற போது நாமெல்லாம் இங்கெல்லாம் போராடினோம். செஞ்சோலையுடைய அந்த காப்பகத்தை போய் பார்க்கிறார். இப்படி இறுதி வரை அவருடைய நிலைப்பாடு என்ன? தமிழீழம் மலர வேண்டும், தமிழீழம் என்பது விடுதலை அடைய வேண்டும் என்ற தமிழீழ விடுதலைக்கான அந்த களத்திலே தமிழீழ விடுதலை என்கிற அந்த தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்றவர். இப்படி தந்தை பெரியாருடைய பெருந்தொண்டராக தன்னுடைய பெரியாருடைய பேச்சுக்களையும் அவருடைய எழுத்துக்களையும் தொகுக்கிற ஒரு பணியில் ஈடுபட்ட ஒரு பெரியார் பெருந்தொண்டர். அனைத்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களும் சுயநிர்ணயம் அடைய வேண்டும் என்பதற்காக மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை நிறுவி அதற்காக அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்ட ஒரு தலைவர். தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்று தமிழ்நாட்டிலே செயல்பட்ட தலைவர்களில் ஒரு முக்கியமானவர். அது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுக்க ஒன்றிய அரசினுடைய கல்வி வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடப்பங்கீடு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் சிங்கத்தை போல் கர்ஜித்து அதை நிறைவேற்றுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தோழர் ஆணிமுத்து. இப்படி
இப்படி இந்த தமிழ் சமூகமும் சரி, இந்திய துணைக்கண்டமும் சரி, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்ப்பன பனியா கும்பல் ஒரு புறத்தில் இவனுடைய நோக்கம் ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பது, இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது. இந்து ராஷ்டிரம் என்பது இந்த பார்ப்பன கும்பலினுடைய 2000 ஆண்டு திட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு வேலை திட்டம். அதை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நீதிமன்றங்கள் எல்லாம் என்ன தீர்ப்பு சொல்கிறது? தீர்ப்பு சொன்ன தலைமை நீதிபதி இன்னைக்கு அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொன்னார்? நான் அந்த தீர்ப்பை எழுதும்போது என் முன்னால் கடவுளை வேண்டிக் கொண்டு கடவுள் வந்து எனக்கு தீர்ப்பு சொன்னார். ஒரு வழக்கில் கடவுள் வந்து தீர்ப்பு எழுத சொல்லியிருக்கிறார். இப்படி நீதிமன்றங்களாகட்டும் அனைத்துமே என்னவா இருக்கு? அவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இந்து ராஷ்டிர கனவு, அந்த கனவை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இந்து ராஷ்டிர கனவை தகர்த்து இங்கே இருக்கிற அத்துணை தேசிய இனங்களுக்கும் ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனமாக மலர வேண்டும் என்பதுதான் தோழர் ஆணைமுத்துவினுடைய நோக்கம். அவருடைய லட்சியமும் கூட தான். அதை நிறைவேற்றுவதற்காக நாமும் ஒன்றிணைவோம். அவருடைய 100ஆண்டு தொடக்க விழாவை நடத்தினோம். அங்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு பேசினார்கள். எஸ்.எஸ். சிவசங்கர் அவருடைய தந்தையார் திராவிடர் கழகத்தில் இருந்தவர், ஆணைமுத்தையாவுக்கு நெருங்கியவர். இன்றைக்கும் சிவசங்கர் அவருடைய வீட்டு குடும்ப நிகழ்வுகள் அனைத்தும் சுயமரியாதை திருமண முறைப்படி தான் நடைபெறும். அவர் வெளியே அதிகமாக பேச மாட்டார் ஆர் ராசாவை போல. ஆனாலும் சிவசங்கர் உறுதியான பெரியார் கொள்கை பற்றாளர், குடும்பத்தில் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துபவர்கள். அந்த தன்மையில் அவர் வந்து கலந்து கொண்டார். 2வது காஞ்சிபுரத்திலே நடத்தினோம். அங்கு முன்னாள் அமைச்சர் சிவிஎம் அண்ணாமலை அவருடைய பெயரன் சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள், அந்த குடும்பமே சுயமரியாதை இயக்க குடும்பம். சிவிஎம் அண்ணாமலை எல்லாம் திராவிடர் கழகத்திலிருந்து திமுகவுக்கு வந்து தொடக்க காலத்தில் அமைச்சராக கலைஞர் அவருடன் இருந்தவர்கள். அவர் இன்றைக்கு அதே சுயமரியாதை இயக்க உணர்வோடு எழிலரசன் செயல்படுகிறார். திமுகவில் இளைஞர்களுக்கு இந்த சுயமரியாதை இயக்க கொள்கை இல்லை என்பதால் திமுக மாணவர் அணி அவர் மாநில செயலாளர் அந்த ஒவ்வொரு மண்டலமாக தமிழ்நாட்டை பிரித்து பல இடங்களில் கொள்கை பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறார். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுகவில் அட்டண்டன்ஸ் போட்டு வகுப்பு நடத்தின காலமே கிடையாது. நடக்கும், போகிறவங்க போயினே இருப்பாங்க, வர்றவங்க எழிலரசன் சொல்லிட்டாரு 10 மணிக்கு உள்ள பொறுப்பாளர்கள் கட்டாயம் வரணும் அந்த பயிலரங்குக்கு. அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அந்த திமுகவில் ஏலகிரியில் வச்சாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. தொடக்க விழா துரைமுருகன் தொடங்கி வைத்தார். நான் 2வதாக பகுத்தறிவும் திராவிட இயக்கம் தலைப்பில் 3 நாள். அந்த 3 நாளும் அந்த பொறுப்பாளர்கள் அங்கே இருக்க வேண்டும். யாருன்னா வகுப்பு வரலைன்னா அவங்க பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவாங்க. கட்சி பொறுப்பே கிடையாது. இன்னொன்று, அங்கேயே தேநீர் குடிக்கணும், அங்கேயே சாப்பிடணும். ஏலகிரி மலைன்றதுனால சுத்த போயிடக்கூடாது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் இருந்துட்டு பயிலரங்கு முடிந்த பிறகு தான் நீங்கள் சுற்றி பார்க்க போகலாம். மாலையில் 7 மணிக்கு பிறகு 9 மணி வரைக்கும் சுற்றிட்டு இரவு அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்தார் எழிலரசன் அவர்கள். இந்த சுயமரியாதை இயக்க கொள்கைகளை இளம் தலைமுறையிடம், அவங்கெல்லாம் இளைஞர்கள், ஏன்னா இவர் மாணவர் அணி செயலாளர், அதனால் எல்லா இடங்கள்லையும் வீச்சாக இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் எழிலரசன் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்திலே ஆணைமுத்து ஐயா அவர்களே, ஏன்னா ஆணைமுத்து ஐயாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு. காஞ்சிபுரத்தில் அரங்க ஜானகிராமன் பழைய தீக்காக்காரங்கள்லாம் இருக்கும்போது, ஏன்னா ஆணைமுத்து ஐயா தீக்காவில் இருந்தவர், அதனால் காஞ்சிபுரத்தோடு நீண்ட தொடர்புடையவர். அதனால் அவர் எழிலரசன் வந்து பழைய நினைவுகளை தன்னுடைய தாத்தாவோடு ஆணைமுத்து ஐயா பழகியதை எல்லாம் பேசினார்கள். சிறப்பாக நடைபெற்றது. அதற்கடுத்து திருச்சியில் நடத்தினோம். அங்கே ஆணைமுத்து ஐயா அவர்கள் நீண்ட காலம் குடியிருந்த ஊர் திருச்சி. 1956 அவர் 82 வரைக்கும் திருச்சியில் தான் குடியிருந்தார், வாடகை வீட்டில். அதனால் திருச்சியிலிருந்து தான் சிந்தனையாளர் கழகத்தை தொடங்கினார். திருச்சியிலிருந்து தான் சிந்தனையாளன் மாத இதழை தொடங்கினார். திருச்சியில் தான் பெரியார் ஈவேரா சிந்தனைகளை வெளியிட்டார்கள். கலைஞரை அழைத்து 1974 17/1974 ஈவேரா சிந்தனைகள் 3 தொகுதி. அதனால் திருச்சியில் ஆணைமுத்து ஐயாவுக்கு அவர் வாழ்ந்த ஊரில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம்.
அவர் அந்த ஊரில் எங்களுக்கு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சிக்கு கிளையே கிடையாது. அதனால் என்ன செஞ்சோம்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி துரை சித்தார்த்தன் எங்கள் பொதுச் செயலாளர் கார் எடுத்துன்னு போயிட்டு ஆணைமுத்து ஐயா அவர்களோட பழகிய எல்லா வீட்டுக்கும் போனோம். ஒரு 2 நாள் போனோம், சனி ஞாயிறு. அதுக்குன்னு 3 நேரம் ஒதுக்கணும். எல்லா வீட்லேயும் அறிக்கை கொடுத்தோம், பேசணும், அவங்க கூட சாப்பிட்டோம். மறுபடியும் நிகழ்ச்சிக்கு முன்னால் அதே போல் முன்னாலே நான் போயிட்டேன். எல்லார் வீட்டுக்கும் மறுபடியும் தொலைபேசி பண்ணோம். உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்கொடை வந்தது. இழப்பீடு ஏற்படவில்லை. நாங்கள் திருச்சியில் நடத்த முடியுமான்னு ஒரு பயந்து கொண்டு இருந்தோம். ஆனால் எல்லாரும் நல்ல நன்கொடை கொடுத்தாங்க. குடும்பமாக கணவன் மனைவி பெண்கள் என்று குடும்பமாக வந்து திருச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு ஊக்கமளித்தார்கள். அதே போல் இப்போ மறைமலை நகரில் நம்ம சமத்துவமணி வந்திருக்கிறார். அவங்க திருவள்ளுவர் மன்றத்தின் சார்பில் ஆணைமுத்தையா 100ஆண்டு விழாவை மறைமலை நகரில் ஏற்பாடு செய்தார்கள். இப்பொழுது சிந்தனையாளர் பேரவை தொடர்ச்சி இன்னும் நாங்கள் பல இடங்களில் நடத்த இருக்கிறோம். இறுதியாக முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆணைமுத்தையா அவர்களுடைய 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டு பேச இருக்கிறார்கள். அப்போது ஆணைமுத்தையா அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குதல், அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளும் அவர் அந்த நிகழ்விலே அறிவிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த சிந்தனையாளர் பேரவை, உண்மையிலே சிந்தனையாளர் பேரவைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சீராளனுக்கு எனக்கும் நீண்ட காலமாக தொடர்பு உண்டு. 1986 கோவையில் இவங்களுடைய முதல் பாசிச எதிர்ப்பு மாநாடு நடந்தது. ராணிப்பேட்டையிலிருந்து அப்போது தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியாக இந்த கட்சி இருந்தது. நாங்கள் ராணிப்பேட்டையிலிருந்து 40 பேர் தனி பேருந்து மூலம் கோவை மாநாட்டுக்கு 2 நாள் போனோம். போகிற வழியில் நாய்க்கன்பட்டியில் அப்பு பாலன் சிலையெல்லாம் பார்த்துட்டு வணக்கம் செலுத்திட்டு, நான் பெரியார் சம உரிமை கழகத்தில் இருந்தாலும் ஆணைமுத்தையாவுக்கு மார்க்சிய ஈடுபாடும் கட்சி தோழர்களுக்கு மார்க்சிய கொள்கை பரவ வேண்டும் என்று பயிலரங்கு தொடர்ந்து நடத்தியவர். அதனால் அதுக்கு போயிட்டு வந்தோம். அதனால் இப்போ எங்களுடைய உறவு என்பது ஒரு 35 ஆண்டு 40 ஆண்டு உறவு. இப்போ தான் அவர் தோழர் விடுதலை கிட்ட கேட்டாங்க, கோவை மாநாடு எப்பங்கன்ட்டு. உடனே அவர் ராணிப்பேட்டில் விடுதலைன்னு இருந்தார், பன்னீர்செல்வம் அவங்க அண்ணன். இப்போ மாறன் என்ற பெயரில் தருமபுரியில் இருக்கிறார். 86 மாநாட்டை யாருக்கு அந்த சிறப்பு மலரையே வாங்கி எனக்கு அனுப்பியிருந்தார். 2வது மாநாடு ஈரோடு 88, இது 86. அதுபோல் அந்த தொடர்பு அந்த மார்க்சியம் பெரியாரிய தோழர்களோடு மாலே தோழர்களோடு இப்போ ஞானசூரியன் வந்திருக்கிறாரு. அவர் திருக்குறள் முனுசாமி அவர்களுடைய மகன். ஆனால் இவர் இடதுசாரி சிந்தனையாளர், மாலே தோழர். அவர் விழுப்புரத்தில் கோச்சடை இவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணி எல்லாமே அங்கே இயங்கியவர்கள். இங்கே ஊரப்பாக்கத்தில் தான் குடியிருக்கிறார். நல்ல சிந்தனையாளர். பல பேர் இங்கே நம்ம முத்தரசன் வந்திருக்கிறார். இவர் பெரம்பலூர் மாவட்ட திமுக இலக்கிய அணி செயலாளர். ஆணைமுத்தையா பெரம்பலூர் மாவட்டம் என்பதாலும் இன்றைக்கு ஆணைமுத்து 100ஆண்டு விழா நடக்கிறதுனால மகன் வீட்டுக்கு பள்ளிக்கரணைக்கு வந்தவர் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிறார். காமராஜ் வந்திருக்கிறார். அவர் 1980 குடவாசலில் சீர்காழி முத்துசாமி எங்கள் துணை பொதுச் செயலாளர் அவர்களோடு ஆணைமுத்தையரோட வேன் பிரச்சார பயணத்திலே கலந்து கொண்டவர். இன்றைக்கு பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார். இறுதியாக அவர் தான் இன்றைக்கி நன்றி உரை சொல்லப் போகிறார் என்று நினைக்கிறேன். இப்படி அவர் செய்த அந்த உழைப்புக்கு நாம் ஏதாவது திருப்பி செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டந்தோறும் 100ஆண்டு விழாக்களை நடத்தி வருகிறோம். பெங்களூரிலும் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. புதுடெல்லியில் அவர் நீண்ட காலம் அரசியல் பணி செய்தனால் அங்கேயும் ஒன்று ராசா அவர்களை வைத்து நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். கடைசியாக இறுதியாக மே ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் பெரிய அளவில் ஒரு மக்கள் திரளை அழைத்து நடத்தலாம் என்று இருக்கிறோம். ஆணைமுத்தையா அவர்களை பொறுத்தவரை அவர் பெரம்பலூர் மாவட்டம் இந்த வாலிகண்டபுரத்துக்கு உள்ள ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற முருக்கன்குடி என்கிற கிராமத்தில் பிறந்தவர். அங்கிருந்து இளமையில் கல்வி பயின்று சேலத்தில் அவர் உயர்நிலை பள்ளி படிக்கும்போது, சேலம் இப்பொழுது கண்டர் கல்லூரியாக இருக்கிறது. அது ஏழைப்பட்ட வன்னிய மாணவர்கள் இலவசமாக தங்கி படிக்கிற பள்ளி. அது அப்போது உயர்நிலை பள்ளியாக இருந்தது. வசதியற்ற ஏழைகள் அங்கே இலவசமாக சாப்பிடலாம், எந்த கட்டணமும் கிடையாது, படிக்கலாம். அதுபோல் அங்கே போய் படித்தார். அங்கே படிக்கும்போது தான் 1944
பெரியார் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பேசினார் 2 முறை. நான் அப்போ 2 முறை பெரியாருடைய பேச்சை அவர் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் கேட்டு அன்று முதல் சுயமரியாதைக்காரராக மாறினார். அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் 46இல் சேர்ந்தார். அங்கு 2 ஆண்டுகள் இன்டர்மீடியட் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பில் சேர்ந்தபோது அவர் அங்கு இருக்கிற நூலகத்தில் நல்ல இந்த பழைய நூல்கள், இலக்கிய நூல்கள், இன்றைக்கு கூட அவர் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். 1980இல் வெளியிட்டார். இன்று வரை எந்த தமிழ் புலவனும் அந்த நூலுக்கு மறுப்பு சொல்லி நூல் எழுத முடியாது. அவர் புலவருக்கு படித்தவர் அல்ல. ஆனாலும் அந்த அளவுக்கு தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்தையும் கரைத்து குடித்து அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஆரிய ஊடுருவல் தொல்காப்பியத்திலேயே வந்து விட்டது. நீங்கள் தமிழனுக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் என்று சொல்லுகிறீர்கள். தொல்காப்பியத்தில் ஆரிய ஊடுருவல். அப்போ ஆரியர்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். பெரும்பான்மையே இல்லைன்னாலும் வந்திருக்கிறார்கள். வடமொழி எழுத்துக்கெல்லாம் தொல்காப்பியத்தில் இலக்கண விதி கொடுக்குது, இடம் கொடுக்குது. வடமொழி ஒருகி அப்படின்னு தொல்காப்பியரை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த காலத்திலே அந்த ஊடுருவல் நடந்திருக்கிறது என்பது தான். இன்னொன்று அவருடைய இது அடிப்படை. தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி ஒன்று நடக்க வேண்டும். இந்த பார்ப்பினி எதிர்ப்பு, திருமண சடங்குகள், வீட்டு திறப்பு விழா, இது போல் இறப்பு விழா எதிலையுமே பார்ப்பனர்களை அழைக்காமல் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் அது தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி என்ற அந்த தலைப்பில் அந்த நூலை எழுதினார். அதே போல் இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல், அதாவது அவர் அரசியல் சட்டக்கல்லூரியில் படிக்கவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த நூலுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. எந்த சட்டவியல் அறிஞராலும். எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாள் பயிற்சி வகுப்பு நடத்துவார். அப்போ இந்து சட்டத்தை பற்றியும் அரசியல் சட்டத்தை பற்றியும் ஆணைமுத்தையா தான் வகுப்பெடுப்பார். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பல செய்திகளை அவர் அங்கெல்லாம் எங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இப்போ நாம் எல்லாம் என்ன பேசுகிறோம்? இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுன்னு பேசுகிறோம். அது இல்லை, உண்மை இல்லை என்பதை எங்களுக்கு புரிய வைத்தவர் ஆணைமுத்து. ஏன்னா மத சார்பற்ற செக்குலர் என்ற வார்த்தையை சொன்ன போது 72ல் சேர்க்குறாங்க அரசியல் சட்டம் அதில். அப்போ இந்திரா காந்தி சொன்னது, நாங்கள் செக்குலர் என்றால் எல்லா மதங்களையும் சரி சமமாக பாவிக்கிறோம், ஒரு மதம் சார்ந்து இல்லை. இஸ்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் முன்னாடி பாட்டு போடுவான், 2 இந்து பாட்டு, ஒரு முஸ்லீம் பாட்டு, ஒரு கிறிஸ்தவ பாட்டு. இப்போ எல்லாரையும் சமரசம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. ஆனால் உண்மையான செக்குலரிசம் என்றால் அரசு என்பதில் மதம் தலையிடக்கூடாது, மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. கல்வி என்பதில் மத கல்வி இருக்கக்கூடாது, அரசுக்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. வெளிநாடுகளில் அதுதான் செக்குலரிசம். ஆனால் இங்கே இதை இப்படி மாற்றிட்டாங்க. பெரியார் அப்பொழுது உயிரோடு இருந்தார், 72. இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன போது பெரியார் சொன்னது அது சொல்லக்கூடாது தான். ஆனால் அவர் சொல்லிட்டார் பெரியார். அவருக்கு வந்த கோபம், இந்திரா காந்தியை பார்த்து கேட்டார், ஒரு கற்புள்ள பெண் தன் கணவனைப் போலவே, நான் கற்புடையவள் என்பது காட்டுவதற்காக தன்னுடைய கணவனைப் போலவே பிற ஆண்களையும் நான் நினைக்கிறேன், சமமாக பாவிக்கிறேன் என்று கூறினால் எப்படியோ அப்படிதான் நீங்கள் மத சார்பின்மை என்பது எல்லா மதங்களும் சமம் என்று கூறுவதுன்னு பெரியார் பேசியிருக்கிறார். இதை ஆணைமுத்தையா தான் எடுத்து தொகுத்திருக்கிறார். ஆகவே அந்த அளவுக்கு பெரியார் டீப்பாக மத சார்பற்ற நாடு என்றால் என்னன்னு பெரியார் ஒரு பெரிய கட்டுரை பேச்சு. ஆணைமுத்தையா அதை சிந்தனைகளில் நூலாக தொகுத்திருக்கிறார். பெரியாருடைய எழுத்துக்கள் முழுமையாக வரணுன்றதில் ரொம்ப அக்கறையாக ஐயா அவர்கள் செயல்பாடு. பெரியார் அவர்கள் 1949இல் சென்னையில் மிகப்பெரிய அளவில் 2 நாள் திருக்குறள் மாநாடு நடத்தினார். 49 ஜனவரி மாதம் 15, 16 25,000 பேர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் இருந்த மிக பெரும் புலவர்கள் எல்லாம் வர வைக்க, ஆத்திகரா நாத்திகரா அந்த கவலையே கிடையாது. நீ தமிழ் புலவனா, ஆரிய எதிர்ப்புள்ள தமிழ் புலவனா, அதுதான் மிக முக்கியம். பெரியார் தமிழ் புலவர்களை 2 வகையாக பிரித்தார். ஆரிய எதிர்ப்பாளர் தமிழ் புலவர்கள், ஆரியத்தை ஆதரிக்கின்ற தமிழ் புலவர்கள். ஆரியத்தை ஆதரிக்கின்ற தமிழ் புலவர்களை பெரியார் கண்டித்தார். கதிர்வேல் பிள்ளை பெரியார் வீட்டில் ஈரோட்டுக்கு பேசிட்டு பெரியார் பேசுனதெல்லாம் கேட்டு, உங்ககிட்ட தெரியாமல் நான் பால் வாங்கி கொடுத்துட்டேன்னு வாயில் தொண்டையில் கையை விட்டு அந்த பாலை வாங்கி எடுத்துட்டு போனார். ஏன்னா அவர் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால் பெரியார் கோபம் வந்தது, பேசினார்.
அதே மறைமலையடிகள் பெண்ணுக்கு திருமணம் செய்த போது பார்ப்பனர்களை வைத்து செய்தார்கள் என்று கண்டித்து பெரியார் குடியரசில் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் மறைமலையடிகள் வந்து மழுப்பினார், இந்த மயிலாப்பூர் கோயிலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்ப்பனர் கிடையாது, அவங்கெல்லாம் தமிழ் ஆளுங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல் அதே மறைமலையடிகளுடைய நூல் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1935 பாடநூலிலிருந்து நீக்கப்படுகிறது. ஏன்னா அதில் வந்து ஆரியம் இதெல்லாம் பார்ப்பனர்னு சொல்லுவார்துன்ட்டு எடுத்துடுறாங்க. அப்போ பெரியார் தான் வந்து கண்டித்து அறிக்கை வெளியிட்டு ஊருக்கு ஊருக்கு சுயமரியாதை இயக்க கூட்டங்களில் தீர்மானம் போட்டு அந்த பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று பெரியார் தான் முயற்சி செய்து மறுபடியும் சேர்த்தாங்க. நீதி கட்சி ஆட்சி காலம்தான். ஆனால் பல்கலைக்கழகத்தில் பார்ப்பனர் ஆதிக்கம் இருந்தது, செனட்டில், சிண்டிகேட்டில், எல்லா இடத்துலையும். அதனால் மறைமலையடிகள் நூலை நீக்கினார்கள். அதை மீண்டும் வைக்கிற வரை தொடர்ந்து பெரியார் போராட்டம் நடத்தினார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மறைமலையடிகளை தான் பெரியார் தலைமையாக கூப்பிட்டார், தலைமை தாங்க வைத்தார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் அவரை தான் அழைத்து போராட்டம் முழுவதற்கும் தலைமை தாங்க வைத்தார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் மிகப்பெரிய தமிழறிஞர். அந்த காலத்தில் எம்ஏ படித்தவர், வடமொழி தெரிந்தவர். 1920 காந்தியினுடைய ஆங்கில மொழி பேச்சை சென்னை கடற்கரையில் தமிழாக்கம் செய்தவர். ராஜாஜிக்கு இணையாக போற்றப்படக்கூடியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஆனால் பார்ப்பன பாரதியை போற்றுகிற அளவுக்கு நாம் நாவலர் சோமசுந்தர பாரதியை போற்றுவதில்லை. காரணம், நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்தியை எதிர்த்தார், ஓராண்டு போராட்டம் நடத்தினார், சமஸ்கிருதத்தை எதிர்த்தார். அதனால் பார்ப்பனர்கள் வந்து அவரை மறைத்து விட்டார்கள். நம்ம எழுத்தாளர்களும் எது கேட்டாலும் பாரதியை தான் எழுதுவாங்களோடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர் மிக பெரும் புலவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர், எம்ஏபிஎல் படித்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழக அவர் சட்டம் ஒரே ஒரு கேஸில் அந்த எட்டயபுரம் மன்னர் 400 ஏக்கர் இடம் எழுதி கொடுத்தார் நாவலர் சோமசுந்தர பாரதி, ஒரு வழக்கு வெற்றி பெற்றதுக்கே. அதெல்லாம் விட்டுட்டு வழக்கறிஞராவான தமிழ் ஆர்வம் காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக வந்தார். அங்கே வந்து இந்தி ராஜாஜி கட்டாயமாக புகுத்திய போது இந்த தமிழ்துறை தலைவர் பதவியே வேணான்னு தூக்கி போட்டு போராட்ட களத்துக்கு வந்து சிறைக்கு போனார். இதெல்லாம் வரலாறு. அப்போ பெரியார் இவர்களெல்லாம் தூக்கி பிடித்தார். யாரெல்லாம் தமிழுக்கு உண்மையாக பாடுபடுகிறார்களோ அவர்களையெல்லாம் பெரியார் தூக்கி பிடித்தார். ஆகவே இந்த பெரியார் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை எப்படி உயர்த்தினார், சுயமரியாதை இயக்கத்தினால் நாம் எவ்வாறு நன்மை அடைந்தோம், பார்ப்பன ஆதிக்கம் இங்கு எப்படி இருந்தது, பெரியாருடைய வருகையால் சுயமரியாதை இயக்க வருகையால் இங்கு எப்படி ஒரு மாற்றம் அடைந்தது. 1929 செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு. அந்த மாநாட்டில் தான் பெரியார் முதல்ல தீர்மானம் போடுறாரு, ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும், கோயில்களில் ஒரு இடைத்தரகு ஒரு தரகர் இருக்கக்கூடாது, கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் தரகர் கூடாது, வேறு ஒரு மொழி கோயில்களில் தாய்மொழியை தவிர வேறு மொழி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பல தீர்மானங்கள். அந்த 29 மாநாட்டு தீர்மானத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2009 அப்போ பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு சட்டம் கொண்டு வந்தபோது நினைவு கூர்ந்தார். 60 ஆண்டுகள் கழித்து பெரியார் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுன்னு கலைஞர் சட்டமன்றத்தில் சொன்னார். 89 அதான் 29 60 ஆண்டு 89 அப்படி சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் இதற்கு சட்ட வடிவம் கொடுக்க முயற்சி செய்தார். அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் பெண் விடுதலையில் மிக முக்கியமாக பங்காற்றியவர், நிறைய அதற்காக எழுதியவர், பெரியாரை போலவே அதில் பாடுபட்டவர். அவர் இந்து சட்ட தொகுப்பு மசோதா கொண்டு வந்தார். அதில் முக்கியமானது என்னென்னா பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு, இன்னொன்று டைவர்ஸ் உரிமை வேணும். பெரியாரும் அந்த தீர்மானம் போட்டார். செங்கல்பட்டில் 1929 பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும். ஆண்கள் ஒன்றா விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவான், சட்டப்படி பண்ண மாட்டான், நீ வானா போன்னு சொல்லிட்டு போயிடுவான். பெண்கள் அப்படி பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கிறதில்ல. அதனால் சட்டப்படி விவாகரத்து உரிமை வேண்டும் என்று பெரியார் 29 அண்ணல் அம்பேத்கர் அது 1950 இந்து மசோதாவில் சட்டமாக கொண்டு வரார். முதலில் ஆதரிக்கிறேன் என்று சொன்ன நேரு அவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு வருது எம்பிக்கள் மத்தியில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த விவாதம்லாம் நம்ம நாடாளுமன்ற விவாத குறிப்புகளில் இருக்குது. கடும் எதிர்ப்பு வந்த உடனே நேரு பின்வாங்கி கொள்கிறார்.
அப்போ தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய ஒரு சட்ட அமைச்சர், அவர் தன்னுடைய விலகல் கடிதத்தை படிக்கிறேன்னு கேட்குறாரு பார்லிமெண்ட்டில். அனந்த சயன ஐயங்கார் சபாநாயகர் இப்போல்லாம் முடியாது 7 மணிக்கு படிக்கின்றான். இவர் 11 மணிக்கு கேட்குறாரு, சட்ட அமைச்சர் நான் பதவி விலகிறேன், என்னுடைய விலகல் கடிதத்தை நான் படிச்சுட்டு போகிறேன், முடியாது 7 மணிக்கு படினோடனே கோவம் வந்து எழுந்து வெளியே போய் நிருபர்களை கூப்பிட்டு நிருபர்கிட்ட தான் அவர் விலகலுக்கான காரணங்களை தெரிவிக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அந்த கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக அப்போ சொல்கிறாரு. மறுநாள் சொல்கிறாரு, நான் இந்த அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு காரணமே இந்து மதத்தில் ஏதாவது ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என நினைத்து தான் சேர்ந்தேன். ஆனால் நான் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா தொகுப்பை நிறைவேற்ற இடம் அளிக்கவில்லை என்றால் இதற்கு மேலும் நான் அமைச்சராக இருந்தால் என்னை விட மானங்கிட்டவன் இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு பேசுகிறார் மறுநாள். ஆகவே அந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே இந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ரொம்ப உறவு உண்டு. இந்த அடித்தள மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதில் மிக சிறந்த உணர்வு உள்ளவர்கள். அதே போல் நீதி கட்சி இங்கே வந்த பிறகு, நீதி கட்சி வந்த பிறகு தான் கல்வியில் இருந்த பார்ப்பன ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 1922 ஸ்டாப், அதாவது மாணவர் ஸ்டூடெண்ட்டு செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் கமிட்டி ஜீவோலாம் இருக்குது என்கிட்ட, என்ன நடந்ததுன்னெலாம் இருக்குது. என்னன்னா 50% இடங்கள் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு, 50% இடங்கள் மீதி ஒன்றா நீ எடுத்துக்கோ. மாநில அந்த கமிட்டியில் நீதி கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் இருப்பார், கல்வித்துறை செயலாளர் இருப்பார். இப்போ மருத்துவ கல்வினா மருத்துவ கல்வித்துறை செயலாளர் இருப்பார், பொறியியல் கல்லூரினா அந்த செயலாளர், அந்த பிரின்சிபால், நீதி கட்சியை சார்ந்தவர். இந்த 3 பேர் சேர்ந்து தான் மாணவரை தேர்ந்தெடுக்கணும். என்ன விதி, 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 5 விழுக்காடு கூட கிடைக்கல. 1920 வரைக்கும் உயர்கல்வியில் அதுக்கு எல்லா புள்ளிவரும் இருக்குது. நான்பிரமின் மேனிஃபெஸ்டோ தியாகராயர் 1916 வெளியிட்டது, எல்லா புள்ளி விவரங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து தான் அது தலைகீழ் இந்த சட்டம் வந்து ஒரே நாளில் பிரசிடென்சி காலேஜில் நடேச முதலியார் 167 மொத்த மாணவர்கள் அதிகமாக, பார்ப்பன மாணவர்கள் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க நம்மளை விட, பார்ப்பன மாணவர்களை விட. உங்களுக்கு இடம் கிடையாது போ, 50 விழுக்காடு நிறைந்து போச்சு, மெட்ராஸ் மெயிலில் வந்திருக்கு செய்தி. அப்போ அவங்கள ஒதுக்கிட்டு பார்ப்பனர் அதை விட குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தாலும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு இடம் அளித்தார்கள் 50 விழுக்காடு இடங்களில். அப்போ ஒரே 22 தலைகீழ் மாற்றம். 24 ஸ்டாப் செலெக்ஷன் போர்டு, அதுதான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கிறது. அது 1924 ஆரம்பித்தது ஸ்டாப் செலெக்ஷன் போர்டு. அது 1921 எம்பிஎஸ்சியாக மாறியது, மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷனாக மாற்றப்பட்டது. அது இன்றைக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பெற்ற பிறகு டிஎன்பிஎஸ்சியாக செயல்படுகிறது. அப்பவே நடேச முதலியார் தீர்மானம் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. பார்ப்பனர்களுக்கு வெறும் 16 விழுக்காடு மட்டும்தான் இடஒதுக்கீடு, மீதியெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவருக்கு தான் இருந்தது. எது வரைக்கும் இருந்தது, 1947 வரைக்கும் இருந்தது. சுதந்திரம் என்ற பெயரால், புதிய அரசியல் சட்டம் வந்தது என்ற பெயரால், அது தமிழ்நாட்டில் மட்டும், சென்னை மாகாணத்தில் மட்டும் இந்த மெட்ராஸில் இருந்த அந்த ரிசர்வேஷன் கிட்ட சென்னை மாகாண அரசில், அது சென்னை மாகாணத்தில் இருந்த மத்திய அரசிலும் 1934 இருந்தது. இதை ஆணைமுத்தையா டெல்லி ஆவண காப்பகத்திலேருந்து அந்த ஃபைலோட குறிச்சின்னு வந்திருக்காரு. இங்கே அந்த புத்தகம் விற்பனைக்கு வச்சுருக்கிறோம், வகுப்புரிமை போராட்ட வரலாறு. அதில் அவர் மொரார்ஜி கிட்ட பேசுனது, இப்போ சீராளன் சொன்னார்ல, அதை தான் படித்து காட்டினார். சரண் சிங் கிட்ட பேசுனது, ஜெயில் சிங் கிட்ட பேசியது எல்லாமே அதில் இருக்குது. அதில் அந்த டிபேட்டை அப்பப்போ சிந்தனையாளன் எழுதிட்டார். அவர் 1974 சிந்தனையாளன் வார ஏடாக நடத்தினார். ஒவ்வொரு வாரமும் டெல்லியில் என்ன நடக்குதோ எழுதி அனுப்பிடுவார். அவங்க மகள் தமிழ்ச்செல்வியை அச்சடித்து அனுப்பிடுவாங்க வார ஏடு. அந்த அளவுக்கு ஆணைமுத்து அவர்கள் பெரியார் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு முழுக்க அதாவே ஆகிவிட்டார். 1952 முதல் பொது தேர்தல். பெரியாரை பொறுத்தவரை இன்றைக்கு பிஜேபி எப்படியோ அன்றைக்கு காங்கிரஸ் அப்படி இருந்தது. இன்றைக்கு பிஜேபி என்ன நிலையோ அன்றைக்கு காங்கிரஸ் அந்த நிலை. காங்கிரஸில் முழுக்க பார்ப்பன ஆதிக்கம், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தாங்க. அதனால் பெரியார் இவங்களை ஒழிச்சு கட்டணும், 52 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது என்று தீவிர பரப்புரை செய்தார்.
அதற்காக பெரியார் உழைப்பாளர் கட்சியை ஆதரித்தார், திமுகவும் உழைப்பாளர் கட்சியை ஆதரித்தது. எதிர்கட்சி யார் யாரெல்லாம் நின்னாங்களோ சோசியலிஸ்ட்டுகள் இருந்தாங்க, அவங்கள கம்யூனிஸ்டுகளை ஆதரித்தார் பெரியார். ராமூர்த்திக்காக மதுரையில் போய் வேக வயலில் ஆதரித்து பேசின ஒரு பெரியார். 1952 தேர்தலில் காங்கிரஸ் தோற்றது, பெரும்பான்மையே வரல. மொத்தம் 375 சீட்டு, இவங்க 152 தான் வந்தாங்க காங்கிரஸ். ஆனாலும் மேலிடம் என்ன பண்ணிச்சு, எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லை, மேலிடம் திணித்து ராஜாஜியை முதல்வர் ஆக்கினாங்க. ராஜாஜி எந்த மேலவையிலும் உறுப்பினர் இல்லை, கீழவையிலும் உறுப்பினர் இல்லை, எந்த அவையிலும் உறுப்பினர் இல்லாதவங்க முதலமைச்சராகவே ஆகக்கூடாது. அப்படி ஆகிட்டா 3 மாதத்துக்குள்ளே எங்கேயாவது இடைத்தேர்தல் நடத்தி ஒரு மன்றத்தில் உறுப்பினர் ஆகணும், தான் விதி. ஆனால் என்ன செஞ்சார்னா, அப்போ இருந்த கவர்னர் யூபிக்காரன் ராஜாஜியை நியமன உறுப்பினரை நியமித்து அன்றைக்கே பதவி பண்ண, அவர் தேர்தலே நிற்கலை. சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் எப்பவுமே தேர்தலையே போட்டி போட மாட்டாங்க. சத்தியமூர்த்தி சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்குன்னு ஒரு சீட் இருந்தது 1920லேருந்து. பல்கலைக்கழக மாணவர்னால் யார் அப்போல்லாம் பாப்பார மாணவர், அவங்க ஓட்டு போட்டால் போதும், பொதுமக்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா சீதாராமன் அவங்க ஓட்டே வாங்குறது இல்லையே, இது வந்து நியமனம். நிர்மலா சீதாராமனுக்கு எம்எல்ஏ அங்கே ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபி எம்எல்ஏ எந்த ஸ்டேட்டில் பிஜேபி அதிகமாகுதோ அவங்க ஓட்டு போட்டுருவோம். வேறு எந்த மாநிலமோ ஒரு மாநிலம் தேர்ந்தெடுத்து விட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் அவங்க மேலவை கூட நிற்க முடியாது, அவங்களுக்கு எம்எல்ஏ இருந்தால் தானே. அந்த நிலை அன்றைக்கிலிருந்து இப்போ ராஜாஜி 37 முதல்வராக வரும்போது கூட, இப்போ 52 சொன்ன நியமனம், 37 கூட மக்களை சந்திக்கல. அவர் சென்னை பல்கலைக்கழக மாணவர் தொகுதியில் தான் போட்டி போட்டார். அது வரைக்கும் சத்தியமூர்த்தி இந்த இடத்த இவர் போய் பிடிச்சிட்டாரு. இப்படி தான் இவருடைய அரசியல் வரலாறு இருந்தது. ஆகவே காங்கிரஸை ஒழிக்க வேண்டும். பெரியார் மிக பெரும் பணக்காரர். இன்றைக்கும் ஈரோட்டில் ஆணைமுத்தையா தான் அந்த கணக்கெல்லாம் எடுத்தார். 200 காலி மனைகள் பெரியாருக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் இருக்குது. மிக பெரும் பணக்காரர். அப்பவே வட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க. மண்டி தொழில் இல்லையா, ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தன் வாங்கிட்டான். காந்தி ஒத்துழைமை இயக்கம் அறிவித்ததுனால இந்த 50,000 எனக்கு வேணான்னு விட்டார் பெரியார். நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன், ஏன்னா காந்தி கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, போக மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. வேற ஒரு பாப்பான் கேட்குறான், எனக்கு மேடோவர் பண்ணி கொடு, நான் அதை ஜெயிச்சு கட்சி கொண்டா தரேன் காங்கிரஸுக்கு அப்படிங்க இவர் சொல்லிட்டாரு. கோர்ட்டுக்கே போகக்கூடாதுன்னு காந்தி சொல்லிட்டாரு. நீ அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போனேன்னா நீ போனா என்ன, நான் கொடுத்து பணம் தானே, போனால் போட்டோம். அதே போல் தான் கல்லுக்கடை மறியல். அதில் ஒரு ரகசியம் இருக்குது, பல பேருக்கு தெரியாது. பெரியார் 500 தென்னை மரங்களை வெட்டினார்னு மட்டும்தான் பாட புத்தகங்கள் இருக்குது, படிச்சிருப்பீங்க. கல்லுக்கடையை ஏலம் எடுத்தவன் அந்த அப்போ இந்த வரி, கல்லுக்கான வரி இருக்குது இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு ஆங்கில பேர் இருக்குது, இந்த கடைங்களுக்கெல்லாம் கலால் வரி. இந்த கலால் வரியை ஆங்கிலேய அரசுக்கு போகுது. காந்திக்கு குடிச்சு கெட்டு போகிறான்றதை பற்றி கவலை இல்லை, ஆங்கிலேயனுக்கு வரி போகுது. இப்போ உப்பு காய்ச்சத்துக்கு ஏன் போராட்டம் நடத்தினார்? வெள்ளைக்காரன் வரி போட்டான். நீ ஏன்டா வரி போடுற, எங்கள் கடல் எங்கள் மண், நாங்கள் காய்ச்சி ஒன்று தான் உப்பு சத்தியாகிரகம், உப்பு கடல் நீரை நாங்களே காய்ச்சி. அதே போல் தான் கல்லுக்கடை, வெள்ளைக்காரனுக்கு காசு போகக்கூடாது, மெயின் அதுதான். அதனால் பெரியார் 500 தென்னை மரத்தை கல் எடுக்கிறதுக்கு லீஸ் கூட்டிருந்தார் ஒருத்தனுக்கு, ஓராண்டு குத்தகை. அவன் பெரியார் நியாயமாக கூப்பிட்டு அவனை கேட்டார், இப்போ காந்தி சொல்லிட்டார் கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் நீலேருந்து கல் இறக்காத நீ என் மரத்தில்னாரு. அவன் கேட்க மாட்டான், லீஸ் முடியல, இன்னும் எனக்கு 6 மாதங்குது, நான் இறக்கி தான் இருப்பேன்னா. சரி, மரம் இருந்தால் தானே இறக்குவேன், இன்னைக்கு நைட்டே பாருன்ட்டு 500 ஆளை விட்டு 500 மரத்தையும் ராத்திரியோட ராத்திரி வெட்டி தள்ளிட்டார். மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு மரம் கூட கிடையாது தோப்பில். அந்த அளவுக்கு காந்திய கொள்கைகள், அதாவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் எதை ஏற்றுக்கினாலும் 100க்கு 100 அதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய இது. அது காந்திய கொள்கையாக இருந்தாலும், சுயமரியாதையாக இருந்தாலும், காமராஜர் ஆதரித்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக. அதனால் கல்லுக்கடை மறியல், பெரியாருடைய மனைவியும் நாகம்மாவும் தான் ஈரோட்டில் மறியல் பண்ணி சிறைக்கு போனாங்க. முதல்ல காந்தியை மும்பையில் சங்கரன் நாயர் கேட்குறாரு, எப்போங்க கல்லுக்கடை மறியல் நிற்கும் அப்படின்னோடனே, அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு சங்கரன் நாயர்கிட்ட. இந்து பேப்பரில் வந்திருக்கு. அந்தளவுக்கு பிரபலமானவர்கள். இப்போ ஒவ்வொன்றும் அதே போல் வைக்கம் சத்தியாகிரகம், பெரியார் அவருடைய மனைவி ஆணைமுத்தையா தான் எழுதியிருக்காருங்க. ஒரு நூல் வச்சுருக்குறாங்க, 100 காலம் வைக்கம் ஆணைமுத்தையாவது. அவர் 78 வைக்கத்துக்கு போனார். 1978 டிசம்பர் மாதம்.
அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவருடைய பேட்டி அந்த நூலில் இருக்குது. அப்போ 79லே சிந்தனையாளர் எழுதிட்டார். 1/6/1979 அந்த பேட்டி, அதில் கலந்து கொண்டவர் பேட்டி, இன்னொருத்தர் கூட இருந்தவர் பார்த்தவர் பேட்டி, அதெல்லாம் அப்போ அந்த ஆவண காப்பகத்திலெல்லாம் திரட்டி அதெல்லாம் எடுத்து நாகம்மையார் அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் காவல்துறையால் தண்டிக்கப்பட்டார், 8 நாள் காவலில் வைக்கப்பட்டார் என்பதையெல்லாம் ஆணைமுத்து ஐயா தான் முதல்ல தமிழ் உலகுக்கு தெரியும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவார். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். அதாவது காந்தி 1921 25வது மாதம் 25வது நாள் 9வது செப்டம்பர் மாதம் 1921 ஈரோட்டுக்கு வர்றார். பெரியார் வீட்டுக்கு விடியற் காலம் 3 மணிக்கு அந்த ட்ரெயின் வருது. அந்த பெட்டியை திறந்து விட்டு போயிடுற, அந்த ஒரு பெட்டியை மட்டும் கழட்டி விட்டு போயிடுவாங்க. காந்தி இருந்த பெட்டி மட்டும் கழட்டி விட்டு வண்டி போயிடுது. காலையில் 7 மணிக்கு பெரியாரும் மற்றவங்களும் போய் ஈரோடு தொடர் வண்டி நிலையத்திலேருந்து காந்தியை கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தி வந்து பெரியார் வீட்டு மாடியில் ஏறி எல்லோரும் கையாட்டினார். அன்னைக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தார். மாலையில் ஈரோட்டில் வாய்க்காங்கரை என்கிற ஊரில் இடத்துல அந்நிய துணிகளை போட்டு எரிக்கிறது. அப்போல்லாம் ஏன்னா அது வெளிநாட்டு, அவனுக்கு ஏன் லாபம் போகணும், இனிமேல் நம்ம வெளிநாட்டு துணியை. பெரியார் அவங்க அம்மாவை கதர் போட கட்ட வச்சார். மொடன்னு இருக்கும் கோணி பை மாதிரி கதர். அவன் மனைவியை கட்ட வச்சார், அவர் கதர் கட்டினார். அப்போ அந்த காந்திய கொள்கைக்கு முழுக்க பெரியார் வந்து இதாக. இப்போ ஆணைமுத்து ஐயாவுக்கு என்ன வேலைன்னா, அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தது நிமிடம் உள்பட போட்டு எழுதியிருப்பார். பெரியாருக்கு ஒவ்வொரு நாளும் பெரியார் எங்கெல்லாம் பேசினார், அதாவது கிரனாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது வந்து காந்திக்கு இருக்குது, அம்பேத்கர் இருக்குது. தமிழ்நாட்டில் பெரியாருக்கு மட்டும்தான், அது ஆணைமுத்து மட்டும்தான் அதை செஞ்சார் அந்த வேலையை. பெரியார் பயண கால கண்ணாடி. ஒரே நாள் தேர்தல் நேரத்தில் 17 கூட்டம் பெரியார் பேசியிருக்காரு. 1962 பகலில் 17 ஊர், எந்தெந்த ஊரில் எத்தனை மணிக்கு பேசினார்னு எழுதியிருக்காரு ஆணைமுத்து. அந்த 17 கூட்டமும் அப்படி பெரியாருக்கு நிமிஷம். அதாவது பெரியார் 1973 டிசம்பர் 24 இறந்து போயிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆணைமுத்து ஐயா எழுதியிருக்காரு, அந்த கடைசி தியாகராய நகர் கூட்டம் முடிஞ்சிச்சு, அவருக்கு அப்போ இரணியா வலி வந்துடுச்சு, ரொம்ப கடுமையான வலி, மூச்சு இறைப்பு, இவங்க எட்டுமை போட்டு போயிட்டாங்க, நைட்டு யாருமே அவரை கவனிக்கல எழுதியிருக்காரு. மறுநாள் காலையில் அதுக்கப்புறம் 10 மணிக்கு கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிஎம்சி கொண்டு போனாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல, திருச்சியிலேருந்து நாங்கள் 4 பேர் வந்து அன்றைக்கி இரவு முழுக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவர் போட்டு வச்சிருந்த அறைக்கு எதிரில் உட்காந்துன்னு அவரையே பார்த்துன்னு இருந்தோம். காலையில் 7 மணிக்கு ஹான்னு விட்டார், அதோடு அவர் உயிர் போயிடுச்சு. 7:10 நேரம் குறித்து வச்சுருக்காரு. இப்படியெல்லாம் துல்லியமாக ஒவ்வொன்றிலும் பெரியாரை பற்றி துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதில் ஆணைமுத்து ஐயா அவர்கள் வந்து பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதற்காக அவர் பெருமுயற்சி மேற்கொண்டார். அதுக்காக காந்தியை சபர்மதி ஆசிரமத்தில் போய் காந்திக்கும் பெரியாருக்கும் கடித போக்குவரத்து இருக்கான்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அம்பேத்கருடைய நூலகத்தில் போயிட்டு அங்கே உட்காந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணார். அவருக்கும் கடித போக்குவரத்து இருக்கா. 1930 ஈரோடு 2வது சுயமரியாதை மாநாடு, அம்பேத்கரை வந்து தலைமையை தாங்கி நடத்துமாறு கடிதம் எழுதுகிறாங்க. அவர் எனக்கு வட்டமேசை மாநாடு வேலைங்க நிறைய பணி சுமையாக இருக்குது, என்னால் வர முடியலன்ட்டு அவர் பதில் எழுதுந்து அதெல்லாமே எடுத்துன்னு வந்திருக்காரு. பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் ஆணைமுத்து ஐயா தான் பெரியாருடைய டைரி. அவர் ரஷ்யாவில் உட்காந்து நாட்குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த அவருடைய கையெழுத்து ஒரு பக்கம், அது மற்றவங்களுக்கு புரியாதுன்றதுனால அச்சு எழுத்தில் ஒரு பக்கம், பெரியாரின் அயல் நாட்டு பயண குறிப்புகள், இப்படி அதை வந்து பதிப்பிச்சார். தொடர்ந்து பெரியாரை பற்றி நிறைய எழுதணுன்ட்டு ஒவ்வொரு ஊராக அவர் பெரியார் குடும்பம் கர்நாடகாவிலேருந்து எப்போ வந்தது அப்படின்றத பற்றி கூட மைசூரில் போய் ஆய்வு பண்ணி, பெரியாருடைய தந்தையார் ஈரோட்டில் வாங்கின முதல் சொத்துனுடைய பத்திரம், வீட்டு பத்திரம் கூட வாங்கின்னு வந்து வச்சுருந்தார். பெரியார் வாழ்க்கை, பெரியார் 1வது படித்த பள்ளிக்கூடத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார். பெரியார் யார்கிட்ட ஆங்கிலம் படித்தாருன்றதை கொண்டாந்து வச்சுருந்தார். ஈரோட்டில் பெரியார் நகரமன்ற தலைவராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னைக்கு ஆனார்னு யாரும் இது வரைக்கும் எழுதலை. ஆணைமுத்து ஐயா தான் எழுதியிருக்காரு. அது என்னைக்கு வந்தார்னு மட்டும் எழுதலை, என்றைக்கு எந்தெந்த தேதிகளில் நகரமன்ற கூட்டம் பெரியார் தலைமையில் கூடியது, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, அவ்வளவு துல்லியமாக எழுதி அதில் ஒரு செய்தி இருக்குது. பெரியார் அப்போல்லாம் வெள்ளைக்காரங்காலம் 1917 ஆங்கிலத்தில் தான் மினிட் எழுதணும். அதுக்காக பெரியார் ஒரு பாப்பாங்கிட்ட ஆங்கிலம் கற்றுக்கிட்டாரு. அந்த பாப்பான் பேரை உட்பட பெரியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சினார் இவர்.
பெரியார் ஆங்கிலத்தில் கைப்பட எழுதிய தீர்மானத்தை 1917 எழுதந்த இப்போ போய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நோண்டி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 200 பக்கம் பெரியாருடைய தீர்மானங்கள் முழுக்க. அதில் ஒரு கொஞ்சம் பகுதி போட்டிருக்கோம். பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 2ஆம் பதிப்பு 2010 வெளியிட்டோம். அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் தான் வந்து வெளியிட்டார். அதில் ஆங்கிலம், பெரியாருடைய ஆங்கிலம் மட்டும் ஒரு பக்கம் இருக்கும். அதில் அவருடைய கையெழுத்து இருக்குது. அதில் வந்து கங்கப்பற தெருன்னு ஒரு தெரு ஈரோட்டில், கங்கப்பற தெரு, அதுக்கு திருவள்ளுவர் தெருன்னு பேர் வச்சு பெரியார் தீர்மானம் ஏற்றிருக்கிறார் 1917. அப்போ பெரியார் சுயமரியாதை இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து இந்த பறையர் பள்ளின்ற பேர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸில் இருக்கும்போதே இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆணைமுத்தையா பதிவு செய்திருக்கிறார். ஆக பெரியாருக்காகவே இவருக்கு இந்த பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்துனதுனால இவருக்கு திருக்குறள் மேலே அதிக பற்று, தமிழ் இலக்கியம் திருக்குறள். அதனால் 1950 திருக்குறளார் முனுசாமி அவர்களை ஆசிரியராக கொண்டு தான் அவர் வந்து குறள் மலர் என்கிற ஏட்டை தொடங்கினார். கணபதி ஆசிரியர், ஆணைமுத்தையா, திருக்குறளார் 3 பேரும் சேர்ந்து தான் அதை தொடங்கினாங்க. 6 மாதம் வந்தது, நின்று போச்சு. மறுபடியும் அவருக்கு அதை விடுறதுக்கு மனசு வரல. 1957 குறள் முரசு என்கிற ஒரு ஏட்டை தொடங்கினார். இது சொந்த பணத்தில் தொடங்கினார். அவருக்கு திருமணம் 1954 ஆணைமுத்தையா திருமணம் ஆச்சு. இந்த நான் முதல்ல சொன்னல தேர்தல் 1952, அதில் உழைப்பாளர் கட்சிக்கு பெரியார் பாடுபட்டார். ஆணைமுத்தையெல்லாம் தீக்கால இருந்தாலும் உழைப்பாளர் கட்சிக்கு பெரியார் சொல்லிட்டாங்கன்னு பாடுபட்டாங்க. அப்போ உழைப்பாளர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்தவர் தான் கோவிந்தசாமி. அண்ணா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோவிலூர் பக்கத்தில் அரகண்டநல்லூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கணக்காளராக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் போட்டி போடுறதுக்காக அந்த வேலையை ஆணைமுத்தையாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒழுங்குமுறை விற்பனை, இப்போ மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்லுவோம். அதில் ஆணைமுத்தையா சூப்பர்வைசர், முதல்ல கிளர்க்காக இருந்தார். அப்புறம் 4 ஆண்டு வேலை செய்கிறார். 52லேருந்து 56 வரைக்கும். 54 திருமணம். இந்த அமைச்சர் கோவிந்தசாமி சொன்னேன், அண்ணா காலத்தில் அமைச்சர், அப்போது எம்எல்ஏ அவர் 52. அவருடைய சொந்த அண்ணன் மகளை அவராகவே பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். 10 சவரன் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கார தான் பொண்ணுக்கு போடணும். இப்போ தான் அது 30 ஆண்டில் தான் தலைகீழாக மாறிடுச்சு. பொண்ணு பார்க்க போனாலே பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடுறதுன்னு தான் கேட்பாங்க மாப்பிள்ளை வீட்டை பார்த்து. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறி தலைகீழாக ஆக்கி விட்டது. அந்த 10 சவரம் நகை போட்டாங்க இல்லையா, அது இவர் குறள் முரசு நட்டின உடனே நஷ்டம் வருது. பத்திரிக்கை நட்ட பணம் பத்தலை. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அவருக்கு அப்போது 2வது குழந்தை, முதல் குழந்தை தமிழ்ச்செல்வி 53, 54 திருமணம் இல்லையா. முதல் குழந்தை 55, 2வது குழந்தை 56 பிறந்தது. அப்போ வந்து அவர் வந்து அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் ஆணை பன்னீர்செல்வம்னு இருக்கார் இப்போ தாம்பரத்தில் அவர் மகன். இந்த அம்மா கிட்ட கேட்க நகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. 10 சவரனும் வாங்கி காலி பண்ணிட்டாரு. கடைசியாக இருந்தது தாலி மட்டும்தான். தாலியும் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாரு. எதுக்கு? குறள் முரசு பத்திரிக்கை நடத்துறதுக்கு. தாலி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. இவர் கேட்டால் அவங்க எதுவுமே கொடுத்துட்டாங்க. வாங்கி எதுவுமே சேட்டு கடையில் கொடுத்தாரு. சேட்டு சொன்னால், மாங்கல்யமாக இருந்தால் அப்படியே இருந்தால் நான் வாங்க மாட்டேன், நீ போய் அதை உருக்கி எடுத்துமான்னா. இவர் எங்கே போய் உருக்கிறதுன்ட்டு ஒரு கல் மேலே எடுத்து போய் வச்சு 4-5 கல்லில் குத்தி நசுக்கி உருட்டையாக்கி எடுத்து போய் கொடுத்து அந்த தாலியை விற்று பத்திரிகை நடத்தினார். குறள் முரசு. இதுதான் ஆணைமுத்து. அதாவது தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் விடாப்பிடியாக அந்த கொள்கைக்காக செயல்பட்டவர் ஆணைமுத்து. அதே போல் பெரியார் கூட ஓயாமல் தொடர்ந்து இருந்தவர். அதற்காகவே இவர் வந்து திருச்சி குடி போயிட்டார். 56 வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 56லேயே வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். திருச்சிக்கு வீடு வாடகைக்கு போயிட்டார். பெரியார் கூட இருக்கணுன்றதுக்காக தான் போயிட்டார். 57 பெரியார் இப்போ இவர் சொன்னார் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கரை மீறி பல செயல்கள் நடந்தன எழுதும்போது. அதெல்லாம் உண்மை. அது அம்பேத்கரும் ஒத்துக்கினார். என்னென்னா இந்த அரசியல் சட்டத்தில் 25, 26ன்னு இருக்குது, 372ன்னு இருக்குது. இந்த 25ல் மத சுதந்திர உரிமை அப்படின்ற பேரால் இந்து சட்டத்தை அது ஏற்றுக்குது. அரசியல் சட்டத்தில் எந்த இடத்துலையும் 4 வரணும் இல்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு விதியிலையும் 4 வரணும் கிடையாது. ஆனால் இந்து சட்டத்தில் தொடக்கத்திலேயே 4 வரணும் இருக்குது.
இந்துக்கள் 4 வகைப்பட்டவர்கள், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இதை அரசியல் சட்டத்தின் 25வது பிரிவு ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுதான் மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணி பார்ப்பனர்கள் தங்களுக்கு பாதுகாப்பை தேடிக்கொண்டார்கள். அதை பற்றி அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது என்கிற நூலில் விரிவாக எழுதியிருக்கிறார். இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து சங்கராச்சாரி தான், பெரிய சங்கராச்சாரி செத்து போனார். மணி என்ன பார்த்து சொல்லுங்கள், ஒரு 8:30 முடிச்சிடலாம். பெரிய சங்கராச்சாரி அப்போ அரசியல் சட்டம் அம்பேத்கர் எழுதுகிறாராம். அவர் பெண்களுக்கெல்லாம் சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறவர். அதனால் அது வந்துச்சுன்னா அந்த பெண்கள்லாம் பெண்களுக்கு சொத்து வந்தால் இந்த இந்து கோட் பில் வரும்போது ஒரு முறை அனுப்புகிறாரு, 2 முறை அனுப்புகிறாரு சங்கராச்சாரி டெல்லிக்கு. ஆளுங்களை யார்? அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார், அவர் கூட சில பேர் அனுப்புகிறாரு. அப்போ அரசியல் சட்டம் அம்பேத்கர் எழுதுனா இந்து மதத்துக்கு எந்த பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா அவர் இந்து மத வெறுப்பாளர். ஆகவே நமக்கு மத பாதுகாப்பு வேண்டும்ன்ட்டு அனுப்பி போய் இவங்க அம்பேத்கர் பார்க்குறாங்க. அவர் முடியாதுன்றார். நேரு பார்த்து பாதுகாப்பு ஏற்பாட்டை தேடி கொண்டார்கள். அதனால்தான் பெரியார் அதை அரசியல் சட்டம் எழுதும்போதே பெரியார் தான் ஒரே கேள்வி கேட்டார். இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன சொன்னீங்க? காங்கிரஸை பற்றி கேட்டார். வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளித்து அதன் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அரசியல் சட்டத்தை எழுதுவோம் என்று சொன்னீர்கள். ஆனால் 1947 தான் சுதந்திரம் வருது, அனைவருக்கும் வாக்குரிமை இல்லை. 1946 ஒரு தேர்தல் நடந்தது. வெள்ளைக்காரன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சுதந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே 46 தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒரு சிலரை பொறுக்கி எடுத்து அரசியல் சாசன அமர்வு குழுவாக அமைத்து கொண்டார்கள். இதை பெரியார் கண்டித்தார். நீ யாரை கேட்டு எழுதுன? நாங்கள்லாம் ஓட்டு போட்டோமா? அன்றைக்கி 100க்கு 14 பேர் தான் வாக்குரிமை இருந்தது. பார்ப்பான், பணக்காரன், மேல் ஜாதிக்காரன். அப்போ அந்த சட்டம் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் எழுதி கொண்டீர்கள். இது எங்களுக்கு பயன்படாது. இன்னொன்றும் நீ எங்களை கேட்கல. அதனால் இந்த சட்டத்தில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி வச்சுக்கினீங்க. எங்களை சுரண்டுது, எங்களை அடிமைன்றீங்க. நாங்கள் திராவிட நாடு கேட்குறோம். எங்கள் திராவிடர்களை கேட்காமல் எங்களை நீங்கள் இந்தியாவில் சேர்த்துக்கிறீங்க. என்ன சட்டத்தில் என்னாக்குது? இந்திய குடிமக்களாக்கிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே எழுதி கொண்டே அப்படி தான் முதல் வாரியாக தொடங்கும். யாரை கேட்டு எழுதுனாங்க? இந்த கேள்வியை பெரியார் தான் கேட்டார். இந்த கேள்வியை ஆணைமுத்தையா தான் கேட்டார். இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி. ஒரு புத்தகம் இருக்குது, மே 17 இயக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தேன். திசை புத்தக கடையில் கிடைக்கும், காமராஜர் திடலுக்கு எதிரில் இருக்காது, நிமிர் பதிப்பகம் வெளியீடு. அப்போ இந்திய அரசியல் சட்டம் எவ்வளோ மோசடியாக எழுதப்பட்டுள்ளது என்பது அம்பேத்கர் மனநொந்து பேசினார். 2/9/1953 ஆந்திரா பிரிவினை மசோதா மீது பேசும்போது எதிரில் இருந்து ஒரு எம்பி கேட்டான், அம்பேத்கர் அவர்களே நீங்கள் தானே இந்த சட்டத்தை எழுதுனீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்களேன்னு போது அவர் சொன்னார், ஆமாம் நான் தான் எழுதினேன். நான் வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன். அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. அந்த வார்த்தை அப்படியே, நான் வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன். அவர்கள் என்ன எழுத சொன்னார்களோ அதையெல்லாம் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எழுதினேன். அதுதான் முக்கியம். எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லை, எழுதி தொலைச்சிவிட்டேன். இனி இந்த அரசியல் சட்டத்தை யாராவது கொளுத்த முன் வந்தால் அதை கொளுத்தக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன். ராஜ்யசபா டிபேட்டில் இருக்குது இந்த பேச்சு. 3/9/1953 அம்பேத்கர் பேசினார். மறுபடியும் 1955 ஒரு முறை பேசுகிறாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறான், பஞ்சாப்காரன், ஏதோ ஒரு சிங்குன்னு வரும் பேர், நான் எடுத்துன்னு வரல, எல்லாமே இருக்குது. அம்பேத்கர் தொகுப்பு நூல்கள் 37 தொகுதி வந்திருக்கு, அதில் இருக்குது இது எல்லாமே மொத்தமே. அப்போல்லாம் ஆங்கிலத்தில் இருந்துச்சு, இப்போ தமிழில் இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் தேவர்கள் குடியிருக்க வேண்டும் என்று இதை கோயிலை கட்டினோம். அரசியல் சட்டத்தை பற்றி அவருடைய வார்த்தை, தேவர்கள் குடியிருக்க வேண்டும் என்று கோயிலை கட்டினோம். ஆனால் இந்த சைத்தான் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இதுங்க குடி புகுந்துச்சு, இதுங்களை வர. அப்போ எதிரில் இருக்கிறவங்க கேட்குறான், ஏன் அதுங்களை நீங்கள் அந்த பிசாசுன்னு சொல்கிறாரு அவர், பிசாசுகள் குடி புகுந்து விட்டன, அதை வெளியேற்றணும்னா எரிசி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அவன் கேட்குறான், அதுக்காக எரிக்கணுமா, ஏன் அந்த பிசாசுங்களை ஓட்ட முடியாதான்னு. அப்போ அம்பேத்கர் பவ்யமாக சொல்கிறாரு, ஆரிய திராவிட போராட்டத்தில், தேவர் அசுர போராட்டத்தில் என்றைக்காவது அசுரர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சரித்திரத்தில் இருக்கிறதா? அவர் கேட்ட கேள்வி ராஜ்யசபாவில்.
ஆக அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, நாங்கள் வெற்றி பெற முடியாது என்றைக்கும். அதனால் அதை ஒழிச்சு கட்டணும், எரிக்கணும்னு ரெண்டு முறை பேசியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர். நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் உங்கள் சந்தேகத்தெல்லாம் கேள்வியாக கேட்கலாம். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நேரம் ஆகினக்குது. ஆணைமுத்து ஐயா அவருடைய பணிகளை வேறு என்ன கொஞ்சம் நான் முதல்ல வெளியே நிறைய போயிட்டேன் செய்திக்கு. ஐயாவை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இவர் பெரியார் கொள்கையை பரப்ப வேண்டும் என்பதற்காக தான் திருச்சியில் சிந்தனையாளன் என்ற ஒரு ஏட்டை 1974 தொடங்கினார். பெரியார் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அரசியலமைப்பு சட்டத்தை பெரம்பலூரில் தெருவு நடுக்க அதாவது பெரியார் அச்சடிச்சு கொடுத்தார் காகிதத்தில் 25, 26, 372 இதை மட்டும் தீ வச்சு கொளுத்துங்கன்னு. ஆனால் இவர் மட்டும் முழு அரசியல் சட்டத்தையும் கையில் எடுத்துன்னு போய் ஒவ்வொரு ஏடா மண்ணெண்ணல் தோச்சி பெரம்பலூர் நகர வீதி முழுக்க கொளுத்திக்கிட்டே போனாருன்னு விடுதலை ஏட்டில் பதிவாயிருக்கு. இப்போ அரசியல் சட்டம் எரிப்பு போராட்டம்னு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் 3 தொகுதி போட்டிருக்காங்க, 2100 பக்கம் மொத்தம். அதில் யார் யாரெல்லாம் கொளுத்துனாங்க, யார் யாரெல்லாம் சிறைக்கு போனாங்க, சிறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சிறையில் எத்தனை பெண்கள் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள், அரசியல் நிறைமாத கர்ப்பிணியெல்லாம் கூட அரசியல் சட்டத்தை எரிச்சிட்டு போய் சிறையில் போய் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதுபோல் பல செய்திகள். 1.5 ஆண்டு சிறையில் இருந்தார், குடும்பத்தை கவனிக்கல, அவர் பாட்டுக்கு விட்டு போயிட்டாரு. அதனால் அவங்க ரொம்ப இன்னல் அளவு கடந்த துன்பம் ஆயிட்டாங்க அவங்க குடும்பம். அதை பற்றியெல்லாம் இவர் கவலைப்படாமல் இருந்து அங்கே வேலூர் சிறையில் இவர் பைண்டிங் செக்ஷனில் இருந்தார். அதனால் நிறைய நூல்களை படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அங்கே தான் முதல்ல எட்கர் தஸ்டன் எழுதிய தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்போது ஆங்கிலத்தில் மட்டும் இருந்தது. அது ஜெயில் மேனுவலுக்கு கொடுப்பாங்க. இந்தியா முழுக்க எல்லா ஜெயிலையும் ஒவ்வொரு ஜாதிகாரனும் தப்பு பண்ணால் அது திருடு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஜெயில் அதிகாரிகளுக்கும் போலீஸுக்கும் அது வெள்ளக்காரன் 1909 எழுதின நூல் அது. அது எல்லா இடத்துலையும் இப்போ சென்னை மாகாண தென்னிந்தியா போலே வட இந்தியாவிலும் உண்டு. இப்போ நிறைய குறவன் வீட்டில் திருடினான்னா அவன் என்ன பழைய சோறு போட்டு சாப்பிட்டு போவான். இன்னொரு ஜாதிகாரன் வந்தான்னா அவன் வீட்டில் பேர்னு வச்சுட்டு போவான். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக தான் அந்த நூல் எல்லா ஜாதியை பற்றியுங்குது, எல்லா ஜாதி கதைகளும் இருக்குது. அதில் எவ்வளோ கற்பனை கதைகள் இருக்குதுன்றதெல்லாம் அதை படிச்சோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த விஸ்வகர்மா பற்றியெல்லாம் வரும். ஆச்சாரியங்கள்லாம் மன்னர்களுக்கு இணையாக கூட கோபுரம் மாட மாளிகையில் இருந்தாங்க. கோபம் உடைந்த மன்னன் எல்லா ஆச்சாரியர் கொல்ற மொத்த வீட்டுக்கு கொளுத்துன்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு ஆச்சாரி பொம்பளை மட்டும் தஞ்சம் புகுந்துருந்தது ஒரு வீட்டில். அவங்களுக்கு அந்த கதையாக இருக்கும். இதெல்லாம் எல்லா ஜாதியும் கதைக்குது. இப்போ தேவேந்திர குல வேளாளர் அவங்க தேவேந்திரனால் கரும்பு பயிரிடப்படுவதற்காக நாங்கள் இறக்கிய அருளப்பட்டவர்கள். பெரியார் தான் கேட்டார், ஏண்டா தேவேந்திரனா நீ பாப்பானுக்கு பிறந்தவன்றதை ஒத்துக்கிறியா, அது உனக்கு அசிங்கமாக இல்லையா? தேவேந்திரன் மாநாட்டிலே பேசினார் பெரியார். இப்படியே ஒவ்வொரு வன்னியர் இப்போ அக்னிகுண்டத்தில் பிறந்தன்றான். அக்னியில் போய் எப்படி ஒரு மனுஷன் வர முடியும்? நான் சத்திரியன் அக்னிகுண்டத்தில். அதெல்லாமே வெள்ளைக்காரன் சென்சஸ் எடுக்கும்போது எழுதுனான். 1881 அறிக்கையில் வன்னியர்கள் வேளாளர் வீட்லேயும் பாப்பான் வீட்லேயும் கூலி வேலை செய்கிறவன் படியாளுன்னு எழுதி வச்சிருக்கிறான். இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் இவங்க அக்னிகுல புராணம்னு எழுதினாங்க. வன்னியர் புராணம் வெள்ளைக்காரன் சென்சஸில் இவங்களை மட்டமாக எழுதின பிறகு இவங்க வன்னியர் புராணம் எழுதி கொண்ட. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு புராணம் வந்தது. எல்லாமே தங்களை மேல் நோக்கி, எல்லாமே தேவர்களோடு தங்களை தொடர்பு படுத்தி கொள்வது, கடவுளோடு தொடர்பு படுத்தி கொள்வது, இப்படின்னு ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு புராணம், ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு தலை புராணம். எல்லாமே கற்பனைகள் தான், அத்தனையும் கற்பனைகள். ஜாதி உயர்வு தாழ்வது என்பது எதுவுமே பெரியாருடைய சுயமரியாதை கொள்கையினுடைய அடிப்படை லட்சியம் ஒன்றே ஒன்றுதான். மனிதனாக பிறந்த அனைவரும் சமம், எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது. அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியம். அதை நோக்கி தான் பெரியார் கடைசி வரை போராடினார். அதுக்காக தான் இந்த அரசியல் சட்டத்தெல்லாம் எரிச்சார். அதில் ஜாதி உயர்வுக்கு இடம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லலாம் தீர்ப்பு கொடுக்குறானே, கலைஞர் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் கொண்டாடும் போதெல்லாம் பாப்பான் தான் கோயிலில் மணி ஆட்டணுன்றான். எதன் அடிப்படையில்? அவன் உடனே இதை இருக்குது. இது எப்படி பொய்யோ அதே போல தான் ஆகமங்களும் பொய். அத்தனை ஆகமங்களும் பொய். இது பார்ப்பனர்களுடைய மேன்மைக்காக பார்ப்பனர்களால் எழுதி வைத்து கொள்ளப்பட்டது தான். நாங்கள் தான் இந்த கோயிலில் மணியாட்டணுன்றது. வேதம் அது காலங்காலமாக ஓதப்பட்டது, எழுத்தே கிடையாது சமஸ்கிருதத்துக்கு. பின்னாடி தான் எழுதினானுங்க. மனுநீதி புஷ்யமித்திர சுங்கம் தான்
அம்பேத்கருடைய ஆய்வுப்படி கிமு 182 புஷ்யமித்திர சுங்கன் அவன்தான் மனுநீதியை ஆட்சியில் நடைமுறைப்படுத்தியவன். முதல்ல புத்த பிச்சுகளெல்லாம் அவன் என்ன பண்ண, அரசனான உடனே புத்த மதத்தை அழிக்கணும், புத்த பிச்சுகளெல்லாம் பிடிச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னா தலையை வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு தங்கம் 100 தங்க நாணயம் பரிசுன்னு தண்டோரா போட்டான் நாடு முழுக்க. புத்த மதம் அப்படி தான் அழிச்சாங்க. வன்முறை, இந்து அரசர்களுடைய வன்முறை காரணமாக தான் இந்தியாவில் புத்த மதமே இல்லாமல் அழிந்து போனது. இன்னைக்கு உலகம் முழுக்க புத்த மதம் பரவிச்சு. இந்தியாவில் இருக்கா? அது ஏன்னா ஆரியத்துக்கு எதிராக இருந்தது. புத்தர் யாகத்துக்கு எதிராக இருந்தார். யாகம் செய்யக்கூடாதுன்னாரு, உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னாரு. அதுக்கு முன்ன வரைக்கும் இவனுங்க பசுமாட்டை பற்றி இன்னைக்கு எழுதுறானே, பசு கொலை பண்ணால் கொண்டுடுறானே. பசுவை முதல் தின்னவனுங்களே பார்ப்பானுங்க தான். யாகத்தில் போட்டு குதிரையை தின்னானுங்க, பசுவை தின்னானுங்க. எல்லாம் தின்னவர்கள் பார்ப்பனர்கள் தான். இன்னைக்கு என்ன, எப்போ இவன் சைவமானா, பௌத்தம் இவனுக்கு எதிராக வந்தவன இவன் சைவமாக தன்னை மாற்றிக்கிட்டான். புத்த மதத்தை உள்வாங்கணும். அப்புறம் கட்சியில் என்ன பண்ணான், புத்தரே மகாவிஷ்ணுடைய அவதாரம், புத்தர் இந்து மத கடவுள்னு ஆக்கிட்டான். கே பிள்ளை எழுதியிருப்பார், தமிழக மக்கள் பண்பாடும் வரலாற்றில் எழுதியிருப்பார், கிபி 9ஆம் நூற்றாண்டில் புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக மாற்றப்பட்டார். அதாவது எதிர்த்து அழிக்க பார்ப்பான், எதிர்த்து அழிக்க முடியலன்னா சாப்பிட்ட ஜீரணம் பண்ணிடுறது. இப்போ ஜைன மதம் எல்லாம் இந்து சட்டத்தில் தான் வருது. சீக்கிய மதம் இந்து சட்டத்தில் வருது, பௌத்த மதம் இந்து சட்டத்தில் வருது. அதை தான் ஆணைமுத்தையா பெரியார்கிட்ட விளக்குன ஒரே ஒரு விளக்கம். பெரியார் என்ன சொன்னார்னா, நாம் இந்து இல்லைன்னு சொல்லிட்டோம், இந்து கடவுளை கும்பலன்னு சொல்லிட்டோம், நம்ம நாத்திகர்னு சொல்லிட்டோம், எந்த கடவுளையும் கும்பல, அப்போ நாம் இந்துக்கள் இல்லை தானார். இல்லை, ஆணைமுத்தையா சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை ஐயா. சட்டத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறான் இந்து சட்டத்தில்னா, எவனெல்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ, எவனெல்லாம் பார்சி இல்லையோ, எவனெல்லாம் முஸ்லீம் அல்லவோ, இந்த 3 பேர் இல்லாதவன் அத்தனை பேரும் இந்து தான். நீ சாமி கும்பிட்டா கும்பிடு, கும்பிடாகாட்டி போ, எதனா பண்ணிக்கோ, சட்டப்படி நீ இந்து தான் அப்படின்னு சட்டத்தில் இருக்குதுன்னு பெரியாருக்கு புரிய வைத்த ஒரு ஆணைமுத்து. அதனால தான் அவர் கடைசி காலத்தில் நீயே என் கூட பேசு, சாகத்துக்கு முன்னாடி பெரியார் கடைசி சுற்றுப்பயணம் வச்சார். எல்லா ஊருக்கும் வாப்பா. ஆசிரியர் 2-3 ஊருக்கு போனார், 20 ஊருக்கு ஆணைமுத்தையா தான் போனார். அப்போ சேலத்தில் 25/11/1973 பெரியார் சாகத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி சேலத்தில் பெரிய கோட்டை மைதானத்தில் கூட்டம். கொளத்தூர் மணி தான் நன்றி உரை அப்போ தீக்கால இருந்தார் பெரியார் இருக்கும்போது. அப்போ பெரியார் பேச்சு, ஆணைமுத்தையா பேசி முடிக்கும்போது, பெரியார் பேசும்போதே பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களே தான் தொடங்கினார். ஏன்னா இவர் அவ்வளவு சட்ட நூல்களை வைத்து கொண்டு விளக்கமாக பேசி கொண்டிருந்தார். அதெல்லாம் கேட்ட உடனே பெரியாருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னொரு முறை 71, 72 இருக்கும், தேதி இருக்குது. எஸ்விஆர் பெரியார் சுயமரியாதை சமதர்மத்தில் கூட எழுதியிருப்பார். தஞ்சாவூர் மதுரையில் தமுக மைதானத்தில் கூட்டம், ஆணைமுத்தையா பேசினே இருக்கிறாரு. அதை பெரியார் பேசினுக்கிறாரு. ஆணைமுத்தையெல்லாம் பேசி முடிச்சுட்டு பெரியார் திடீர்னு ஆணைமுத்தையா பாதி பேச்சில் நிறுத்திட்டு ஆணைமுத்தையா கூப்பிட்டு, இந்த முக்குளத்தோர் பற்றி ஒரு கதை சொல்வியா, அந்த கதையை சொல்லு. எட்கர் தஸ்ட் எழுதியிருக்கிறார். தேவேந்திர அந்த முக்குளத்தோர் எப்படி உருவானாங்க, கல்லர் மறவர் தேவர்னு புராண கதை, அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முனிவு அகலிகைக்கும் அந்த முனிவருக்கும் பிறந்த அந்த 3 பிள்ளைகளை பற்றி அவங்க தான் முக்குளத்தோர்னு வந்ததுன்னு எட்கர் தஸ்ட் எழுதி சொன்ன உடனே கல் எடுத்து அடிக்கிறாங்க. பெரியார் காதை ஒராஜின்னு ஒரு கல் போகுது, இன்னொரு பெரிய கல் தூக்கி மேடை மேலே போட்டாங்க. அப்போ மதுரை முத்து இருந்தார், ஓடி அவர் மேடையில் நின்று, இனிமேல் எவனாவது எதுவும் அங்கங்கே அவங்க ஆளுங்களை வச்சா எவனா கையில் கல் வச்சுக்கிறான் பாரு, கட்டியாக பிடிச்சிக்க அப்படின்னு முத்து மேடையில் ஏறி தடுத்த. இதெல்லாம் விடுதலையில் பதிவாகி இருக்கிற செய்தி. பெரியார் பேசின்னு இருக்கும்போதே அது போலாம் சொல்லுவார் ஆணைமுத்து அந்த கதைங்களை. ஏன்னா அந்த ஜாதி ஆதிக்கத்தை, ஜாதி உணர்வை, ஜாதி பெருமையை பேசுகிறவங்கள கண்டிக்கணுன்றது தான் பெரியாருடைய ஆசை. அதனால பெரியார் கொள்கைக்கு முழுக்க ஆணைமுத்தையா ஈடுபட்டு கடைசியாக ஒரு தனியாக பெரியார் சம உரிமை கழகம் அப்படின்ட்டு 1976 ஆரம்பிக்கிறார். 8/8/76. அதன் பிறகு தான் பெரியாருடைய ஒரு கொள்கையாவது நாம் நடைமுறையில் சாத்தியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும். அப்போல்லாம் எம்பிங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இடஒதுக்கீடுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்லி ஃபார் எஸ்சிஸ், பிசி கிடையாதுன்ற ஒரு பரவலான ஒரு கருத்து எல்லாருக்கிட்டையும் இருந்தது. அதை உடை தெரியணுன்ட்டு தான் டெல்லிக்கு போனார். அவர் சென்னையிலிருந்து 27/4/78 டெல்லிக்கு கிளம்பி போனார்.
29ஆம் தேதி டெல்லி அடைஞ்சார். 6/5/1978 ராம் அவதேஷ் சிங் அப்படின்ற பீகார் எம்பியை டெல்லியில் பார்த்தாரு. அவர் தான் ஆணை முத்தையாக்கு மிகப்பெரிய உதவியாக கடைசி வரை இருந்தவர். விபி சிங் ஆணையை போட்ட அன்னைக்கு ராம் அவதேஷ் சிங் வீட்டுக்கு தான் போனார் விருந்துக்கு. ஆணை அறிவிச்சுட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஆணைமுத்து தமிழ்நாட்டில் இருந்தார், போக முடியல உடனடியாக. அன்றைக்கி ஃப்ளைட்டுக்கெல்லாம் அனுப்புகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. ராம் அவதேஷ் சிங் அவர் தான் இவர் ஆணைமுத்து ஐயாவை அவர் வந்து நல்ல லோகியாயிஸ்ட்டு, பெரியாரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹிந்தியில் பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறாரு ஆணைமுத்து ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே. அதனால் அவர் இவரை நல்லா பயன்படுத்தி, அவர் ஒரு களப்பணியாளர், பீகாரில் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். அதனால் அவர் வந்து எல்லார்கிட்டையும் கூட்டிகிட்டு போனார். 8/5/1978 குடியரசுத் தலைவர் அப்போ சஞ்சீவ் ரெட்டி அவர்கிட்ட போய் மனு கொடுத்தார் ஆணைமுத்து, எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு மத்திய அரசில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு. 10/5/78 இந்திரா காந்தி அப்போ எதிர்கட்சி தான் இருந்தாலும் பார்த்து நீங்கள்லாம் இதுக்கு ஆதரவாக இருக்கணும்ன்ட்டு ஆணைமுத்து ஐயா வந்து சந்தித்து கொடுத்தாரு. பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 3 தொகுதி இந்திரா காந்தி கிட்ட கொடுத்தோன்னே திறந்து பார்த்துட்டு எல்லாம் தமிழுக்குது, நான் என்ன பண்ணுறதுனாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் கடைசியில் ஒரு 20 பக்கம் இங்கிலீஷில் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ மண்டல் கமிஷன் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மண்டல் ஆணையத்துக்கு சேர்மனாக வர்றதுக்கு முன்னாடியே 2 நாள் மண்டலை சந்தித்த ஒரு ஆணைமுத்து. 29/4/78, 10/5/1978. அதுக்கப்புறம் தான் அவர் சேர்மனாக வரப்போகிறாருலாம் இவருக்கு தெரியாது. வடநாட்டு எம்பிக்களுக்கு புரிய வைக்கணும், பிசிக்கு ரிசர்வேஷனை பற்றி புரிய வைக்கணும், மணிக்கணக்கில் பேசணும், வீடு வீடாக எம்பிங்களை போய் பார்த்து புரிய வைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் மண்டல் பின்னாடி சேர்மனாக வரும்போது நல்ல அருமையான பரிந்துரை. நீங்கள் மண்டல் பரிந்துரையை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். சீராளன் சொன்னார், மண்டல் 40 பரிந்துரைகளை கொடுத்தார் பிசிக்கு செய்யணுன்ட்டு. 40. அதில் ஒன்று தான் விபி சிங் அறிவித்தார், பின்னாடி ஒன்று அர்ஜுன் சிங் அறிவித்தார். இன்னொன்று இப்போ தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஒரு ஆணையம் இருக்கிற மாதிரி சென்ட்ரலில் வரணும்னு மண்டல் அப்போ எழுதி வச்சிருக்கிறாரு. எஸ்சிக்கெல்லாம் லோன் தர்ற மாதிரி பிசிக்கும் லோன் தரணும். எஸ்சிக்கு பேக்லாக் வேக்கன்சி, எஸ்சி ஃபில்லப் பண்ணல, காலி இடம் இருக்குது, இவ்வளோ இடத்துக்கு எஸ்சி வரணும், பேக்லாக்னு பேர், அது பிசிக்கும் அப்படி வரணும்னு மண்டல் கொடுத்துருக்காரு. பிசியில் இருக்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு மத்திய அரசு வங்கிகளில் கடன் கொடுக்கணும். மண்டல் 40 பரிந்துரையும் படிச்சிங்கன்னா அதுக்காக மத்திய அரசில் நிலையான ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இருக்கணும். அது வந்து அப்பப்போ இந்த சாதிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் மண்டலுடைய பரிந்துரை மிக சிறந்த பரிந்துரை. மண்டலே சொல்கிறாரு இன்னொன்று, அதாவது பிசியினுடைய மக்கள் தொகை 52 விழுக்காடு இந்தியாவில். பிசி மக்கள் தொகை மண்டல் 27 தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? 1963 ஒரு தீர்ப்பு, மைசூர் வர்சஸ் பாலாஜின்ட்டு ஒரு பையன் கேஸ் போட்டான் மைசூரில். அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க 5 பேர் இடஒதுக்கீடு 50க்கு மேலே போகவே கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டான். அதனால் பயந்துன்னு ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கு வந்து இங்கே வந்து இருந்தது இல்லையா, மத்திய அரசில் பொறுத்த வரைக்கும் எஸ்டிக்கு 15, இதுக்கு 7.5, 20 எஸ்டிக்கு 7.5. ஏன்னா எஸ்டி வட இந்தியாவில் நிறைய இருக்கிறாங்க. இந்த கிழக்கு இது இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில் ட்ரைப்ஸ் தான் அதிகம், அதனால் 7.5 மக்கள் தொகை அடிப்படையில் தான் தராங்க. அப்போ அந்த 15, 7.5, 22 போச்சுன்னா மீதி 27 கொடுத்தா தான் அது 50க்குள்ளே வரும். 49.5 வந்து முடியும். அது சொல்கிறாரு, மண்டலே சொல்கிறாரு, இவங்களுக்கு 52 விழுக்காடு கொடுக்கணும். ஏற்கனவே நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கிறதுனால நான் அதிகமாக பரிந்துரை பண்ணிட்டேன்னா சுத்தமாகவே செல்லாதுன்னு சொல்லிட்டு போகிறான்னு பயந்துக்குன்னு தான் நான் 27 கொடுக்குறேன் அவனுக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு மண்டல் பரிந்துரையிலேயே எழுதியிருக்கிறாரு. பல செய்திகள் இருக்குது. மண்டல் ஊர் ஊராக வந்தார், எல்லா மாநிலங்களுக்கும் போனார். ஆணைமுத்து ஐயாவை வந்து மண்டல் வந்து 30/6/1973 தஞ்சாவூரில் பார்த்து மண்டல்கிட்ட போய் பேட்டி கொடுக்குறாரு. வாய்மொழி தான். அப்போ மண்டல் சொல்கிறாரு, நீங்கள் தான் டெல்லியிலே 2 முறை என்னை பார்த்து எல்லாம் பேசிட்டீங்களே, இப்போ வேறு எதுக்கு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு மண்டல் வந்து சொல்லிட்டு போனார். அதை வந்து மண்டல் முடிச்சுட்டு அறிக்கையை கொடுத்துட்றாரு. மொரார்ஜி ஆட்சி போயிட்டு சரண் சிங் ஆட்சி வருது. மொரார்ஜி மண்டல் ஆணையத்துக்கு போகிறதுக்கு காரணமே அது முக்கியமாக சொல்லணும். அதாவது இப்போ நிதிஷ்குமார் போன இந்த ராம் அவதேஷ் சிங் சொன்னேன்னு அவர் 2020 இறந்தார். அன்னைக்கு நிதிஷ்குமார் பேசின பேச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது.
அதில் ராம் மாதவ் சிங் மண்டல் ஆணையம் உருவாக்குவதற்கு முக்கியமானவர் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லி வந்திருக்கு. அதில் ராம் மாதவ் சிங் தனியாக செயல்படல, ஆணை முத்தையா தான் ராம் மாதவ் சிங்கை இயக்குனார், எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார். பீகாரில் 32 மாவட்டங்குது. 1978 ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரியார் நூற்றாண்டு, இப்போ நம்ம ஆணைமுத்துக்கு நூற்றாண்டு மாரி அப்போ 78 பெரியார் நூற்றாண்டு 32 கூட்டங்கள் நடத்தினாங்க. அப்போ எல்லா கூட்டத்திலையும் அந்த இடஒதுக்கீடை பற்றி வலியுறுத்தினாங்க. மத்திய அரசில் இடஒதுக்கீடு, பீகாரில் கூட பிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. அது வடக்கு மாநிலங்களில், இந்த தென் மாநிலங்களில் நீதி கட்சி இருந்ததுனால இங்கே மட்டும்தான் இடஒதுக்கீடு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு. வடக்க ஒரு இடத்துல கூட 1% கூட ஆணைமுத்தையா போகிற வரைக்கும் ரிசர்வேஷன் ஒரு விழுக்காடு கூட எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்போ பீகாரில் இவங்க வந்து 32 நாள் முடிச்சு இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசிட்டு இவங்க திரும்பி வர்றாங்க. அங்கே சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துகிறாங்க. பீகாரில் 10,000 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் அதே 1978 25 அக்டோபர் 25, 22, 26 2 நாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பேச போனார். இப்போ எப்படி நம்ம மோடியை விரட்டணுமோ, அங்கே ஐஐடியில் ஒடிச்சின்னு வெளியே வந்தார்ல வேறு பக்கம், அதுபோல் மொரார்ஜி பேச முடியாமல் ஃப்ளைட் ஏறினார். செய்தித்தாளில் வந்திருக்கு. 2 நாள் கல்லால் அடித்தாங்க. இடஒதுக்கீடு காக்கா கலேல்கர் கமிஷனை நடைமுறைப்படுத்தாத மொரார்ஜியே திரும்பி போ ஹிந்தியில் கோஷம் போட்டு பேச விட்டாமல் அடித்தாங்க. அதனுடைய விளைவு தான் மண்டல் கமிஷன் வந்தது. நான் ஒரு கமிஷன் போடுறேன். காக்கா கல்யாண கமிஷன் வந்து 53 வந்து 55 அறிக்கை கொடுத்தாங்க. அது நீண்ட காலம் ஆகிவிட்டது. நான் வேறு கமிஷன் போகிறேன்னு மண்டல் தலைமையில் ஆணையத்தை போட்டார். இன்னொன்றும் சொல்லணும், பீகாரில் இடஒதுக்கீடே இல்லாமல் வந்தது. கர்பூரி தாகூர் தான் அப்போது முதலமைச்சர். அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தான். அவரும் கொடுக்காமல் இருந்தார். இந்த போராட்டம் நடந்த பிறகு தான் பீகாரில் முதலாக பிசிக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. அதுவும் இவங்களுடைய சாதனை தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 50 ஆனது பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இடஒதுக்கீடு அதாவது 100 விழுக்காடு இருந்தது. செண்பகம் துரைராஜன் கேஸ்னால் என்ன ஆச்சுன்னா, அரசு அமைப்பு சட்டம்லாம் திருத்திட்டாங்க, எல்லாம் ரைட்டு. அண்ணல் அம்பேத்கர் அந்த தீர்ப்பில் கொடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான, அவருக்கு நிகரான போல்டான சட்ட அமைச்சர் கிடையாது. செண்பகம் துரைராஜன் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பில் சொல்கிறான் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு. இவர் சட்ட அமைச்சர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு, இந்த தீர்ப்பை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உடனே சபாநாயகர் இன்னொரு உறுப்பினர் இருந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பற்றி அவமரியாதைக்கு பேசலாமா? அப்போ இவர் சொன்னார், சட்ட அமைச்சர் என்ற முறையில் அந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன். தனிப்பட்ட முறையில் அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் மும்பையில் வழக்கறிஞராக பணியாற்றினேன். அப்போதெல்லாம் நீதிபதிகள் யாராவது தவறாக தீர்ப்பு கொடுத்தால் அவங்கள்ட்ட போய் நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு அம்பேத்கர். அதனால் அவர் வந்து பிசின்றது இன்னொன்று, அரசியல் சட்டத்தை எழுதும்போது பேக்வேர்டுன்ற ஒரு சொல்லே கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் சிட்டிசன் தான் இருந்தது. அதை எழுதி கொடுத்தோம் ஒரு பாப்போம், ஆந்திரா பாப்போம், B.N. ராவ் டிராஃப்ட்டு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எழுதி இவங்க முன்னாடி வச்சிடுறாங்க, அந்த குழு முன்னாடி. அதில் திருத்தங்கள் செய்கிறது, சேர்க்கறது, குறைக்கிறது தான் இவங்க வேலை. இவர் தான் பேக்வேர்டு என்கிற வார்த்தையை அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்தவர் அம்பேத்கர். அதனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் ரொம்ப பல நேரங்களில் அம்பேத்கர் வந்து 57 தேர்தலுக்காக 55 வந்து அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். தெரிஞ்சுக்கணும் நாம். அப்போ அவர் சொல்கிறாரு, பிசி மக்கள் என்னை ஆதரித்தால் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்பதை நான் பேக்வர்ட் கிளாஸ் ஃபெடரேஷன் என்று மாற்றிக்கொள்ள தயார். எழுத்தில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு இறங்கி வந்தார் அம்பேத்கர். நாம் தான் அவரை புரிஞ்சுக்கின்னு அவர்கிட்ட போகல, நாம் எட்ட நிற்கிறோம். அதுதான். ஆகவே இப்படி ஆணைமுத்தையா வந்து எல்லாத்தையும் அம்பேத்கரை பற்றி பேசும்போது அரசியல் சட்டத்தை யாருன்னா உயர்வாக பேசுனாங்கன்னா இவர் கண்டித்து பேசுவார். அதனாலே நிறைய SC/ST ஆளுகளுக்கு ஆணைமுத்து பிடிக்காது. இவர் அம்பேத்கரையாக குறை சொல்கிறாரு. ஏன்பா அம்பேத்கரே எரிக்கணும்னு சொன்னாருன்னு இவர் சொல்லுவார். அடுத்தது நானும் சொல்கிறேன், அவர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அதுக்கப்புறம் சரண் சிங் வந்தப்போ சரண் சிங் வீட்டு முன்னாடி 15/11/79 26/11/79 வரை மறியல் பண்ணாங்க இடஒதுக்கீட்டுக்காக. அவர் அப்போ வந்து பெண்கள் 771 பெண்களும் 771 ஆண்களும் 39 பெண்களும் டெல்லி தீகார் சிறையில் இருந்தார்கள். தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் டெல்லி தீகார் சிறையில் இருந்தாங்க. அதில் அரியலூர் ஆசிய தங்கவேலு,
அரியலூர் பட்டாளத்தார், சென்னையில் இன்றைக்கும் அண்ணா நகரில் இருக்கிறார் வழக்கறிஞர் தென்னன். இந்த 3 பேரும் டெல்லியில் தீகார் சிறையில் சரண் சிங் வீட்டு முன்னாடி மறியல் பண்ணிவிட்டு சிறையில் 15 நாள் இருந்துட்டு வெளியே வந்தவங்க தான். இப்படி தொடர்ச்சி அப்புறம் எம்பிக்கள் மீட்டிங் போட்டார் 29 நாள் 1981. 742 எம்பிக்கும், அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்த்து எல்லாருக்கும் இலவசமாக வெதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சார். பிற்படுத்தப்பட்டோர் நிலைதான் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கூட்டம் போட்டார் கான்ஸ்டியூஷன் கிளப்பில். அதில் நம்ம அந்த கூட்டத்துக்கு சில எம்பிக்கள் வந்தாங்க. அதில் அவங்களுக்கு புரிதலை உருவாக்குனார், அவ்வளோதான். அதில் இப்போ 1981 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி யூபியை சேர்ந்த ஒரு எம்பி ராம் நரேஷ் யாதவ், அவர் பார்லிமெண்ட்டில் இப்போ ஸ்டாலின் அவருடைய அரசு பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள்னு கொண்டாடி இருக்குது. இதை 1981 செப்டம்பர் 17 ஒரு உத்தரப்பிரதேச எம்பி விட்டு நாடாளுமன்றத்தில் படிக்க வச்ச ஒரு ஆணைமுத்து. இந்தியா முழுக்க சமூக நீதி நாளாக பெரியார் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று பதிவு செய்து விட்டார்கள் படித்து. அதெல்லாம் நிறைய அப்போல்லாம் செஞ்சார். ஜெயில் சிங்கை பற்றியும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். இப்போ அதாவது மண்டல் எல்லா இடத்துக்கும் போய் அறிக்கை கொடுத்துட்ட பிறகு பல பேர் போராட்டம், தீகா நிறைய போராட்டம் பண்ணாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ வன்னியர் சங்கமாக இருந்தது, அவங்க பண்ணாங்க. எல்லாம் கம்யூனிஸ்டில் சிபிஐ இதுக்கு ஆதரவாக இருந்தாங்க, சிபிஎம் எதிராக தான் இருந்தாங்க. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இப்போவும் இடபிள்யூசி ஆதரிச்சாங்க. மண்டல் ஜோதி பாசு போய் பார்த்தார் முதலமைச்சர். நான் சொல்கிறது 79 அவர் பயணம். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்லேயே இருக்குது. ஜோதி பாசு சொன்னார், நாங்கள் கம்யூனிஸ்ட்டுங்க, ஜாதியெல்லாம் பார்க்கறதில்ல, எங்கள் மாநிலத்தில் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு பட்டியலே கிடையாதுன்ட்டார். அப்புறம் மண்டலே ஆய்வு பண்ணி அந்த மாநிலத்தில் என்னென்ன ஜாதிக்கு இதுன்னு பார்த்து இதில் எந்த ஜாதியெல்லாம் வறுமை கோட்டு கீழேகிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது 1771 31 வரைக்கும். அதில் வெறும் ஜாதி புள்ளிவிவரம் மட்டும் கிடையாது, எந்தெந்த ஜாதியில் எஸ்எல்சி எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த ஜாதிக்காரங்க மாடி வீடு கட்டிங்கிறாங்க, எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ பேருக்கு 5 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது, எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ பேர் தனியார் வேலை, எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ பேர் தொழில் தொடங்குறாங்க, தொழில் முதலாளியாக இருக்கிறாங்க. இதை வச்சு தான் அகில இந்திய சராசரியை கணக்கு போட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஜாதியெல்லாம் பேக்வேர்டு. இதுதான் வரையறை. பேக்வேர்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று சமூக நிலை, வண்ணார் குயவர் இது போல் நாவிதர் சமூக நிலை. ரெண்டாவது கல்வி நிலை. அது அரசியல் அமைப்பு சட்டத்திலே அதுதான் இருக்குது. 15/4 பெரியார் போராடி திருத்தம் வந்ததில் கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய சாதியினர், அதுதான் பிற்படுத்தப்பட்டோர். அதனால் அதுதான் அதை இது பண்ணாங்க. ஜெயில் சிங் ஆச்சாரி அவர் பேக்வேர்டு. அதனால் இவர் முதல்ல நாங்கள் 25/1/1982 ஜெயில் சிங்க்கு ஒரு இந்திரா காந்திக்கும் ஒரு தந்தி அனுப்பிச்சோம். அதாவது மண்டல் கமிஷனை ரிப்போர்ட்டை வெளியில்லைன்னா குடியரசுனால கருப்பு கொடியாற்றி துக்கம் கொண்டாடுவோன்ட்டு ஆணைமுத்தையா லெட்டர் 5 நாள் முன்னாடியே அனுப்பிட்டார். அதுக்கு முன்னால் ஜெயில் சிங் தந்தி அடித்து என்னை 25ஆம் தேதி பாருங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. 25/1/82 ஆணைமுத்தையா ஜெயில் சிங்கை போய் பார்த்தாரு. அப்போ ஜெயில் சிங் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் எடுத்து காமிச்சு இது பாரு அம்பேத்கரே சொல்லிக்கிறாரு 50க்கு மேலே போகக்கூடாது, இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னான். எனக்கு எல்லாம் தெரியும், மூடி வை, நான் எல்லாம் படிச்சுட்டேன், நீ போ அப்படின்ட்டாரு. அப்புறம் இவர் ஜெயில் சிங்கை தனியாக பார்த்து சொன்னார், நீங்கள் செஞ்சாதான் உண்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை 4/3/82, இது முதல்ல சொல்கிறது 25/1/82. அதுக்கப்புறம் 4/3/82 ஜெயில் சிங்கிட்ட இவர் வேண்டுகோள் முதலே வச்சிட்டார், உங்கள் செக்ரட்டரி யாரும் கூட இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் மட்டும்தான் தனியாக பேசணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணால் நான் உங்களை பற்றி பேசுகிறேன்னு பேசி 1 மணி நேரம் புரிய வச்சார். அப்போ ஜெயில் சிங் சொன்னார், இந்திரா காந்தி பாப்பாத்தி செய்ய மாட்டா, நீங்கள் ரோட்டில் போய் போராட்டம் பண்ணோன்னாரு. நாங்கள் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அறிவிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம். அன்னைக்கே இந்த ஆணைமுத்தையா 4/3/82 பேசினார் ஜெயில் சிங்கை. அன்னைக்கு 12 மணிக்கு ஜெயில் சிங் பார்லிமெண்ட்டில் அறிவிச்சார். மண்டல் கமிஷனை பார்லிமெண்ட்டில் வச்சுட்டாரு எம்பிங்க மத்தியில். அது இவர் உள்துறை அமைச்சர், இவரை குடியரசுத் தலைவராக மாற்றுறதுக்கும் இது ஒரு காரணம். ஏன்னா உள்துறை அமைச்சர் முக்கியமான பொறுப்பு, குடியரசுத் தலைவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு, இங்கிருந்து என்ன போதோ அதில் சீல் போட்டு கையெழுத்து போகிறது தான் குடியரசுத் தலைவருக்கு வேலை. அதனால் இவர் அறிவிச்சிட்டாரு. அன்றைக்கே மாலையில் இந்திரா காந்தி ராஜ்யசபாவில் போய்
பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்படும். இவர் வந்து ஜாதி அடிப்படையில் மண்டல் கமிஷன் சொல்லி இருக்கிறபடி நடைபெறும்ட்டு ஜெயில் சிங் உள்துறை அமைச்சர், பிரதமர் இந்திரா காந்தி பொருளாதார அடிப்படையில் என்ன பாப்பாத்தி, அதனால் அந்த அம்மா போய் நேரும் அதனால தான் காக்கா கல்யாண்கர் கமிஷனை நடைமுறைப்படுத்தலை. அது நேரு பற்றி பெரியார் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுபோல் தொடர்ந்து இந்த மண்டல் கமிஷன் உருவாகுவதற்கும் அது நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுவதற்கும் ஆணைமுத்தையா ஒருவரை ராமவதி சிங் தமிழ்நாட்டை சார்ந்த சிலர் அவருக்கு உதவி. இப்போ மொரார்ஜியை பார்க்க போனப்போ கூட 25 பேர் போனாங்க, ஒரே ஸ்டேட்டில், எல்லா ஸ்டேட்டும். அப்போ சாலையில் நிறைய டெல்லியில் பேராசிரியர் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சாலினி சாலை பேராசிரியர் சாலையிலேருந்தே அவங்க கலந்து கொண்டவர் மொரார்ஜி பார்க்கும்போது. அப்படி பலரை கூட்டி தான் அவர் இதெல்லாம் செஞ்சார். அது வந்து மண்டல் கமிஷன் உருவாவதற்கும் நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கும் ஆணைமுத்தையா ஒருவருக்கு மட்டும்தான் சம்பந்தம், மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அதுக்கு பிறகு அதை நிறைவேற்ற சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, அது வைங்க நிறைவேற்றுங்கன்ட்டு போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை சொல்ல வந்தேன், அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்னா 79ல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 9000 வருமான உச்ச வரம்புன்னு வச்சார். அது அவராக வைக்கல, சட்டநாதன் கமிஷனை கலைஞர் போட்டார். முதலாவது பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம் 69ல். 71ல் அறிக்கை கொடுத்தார் சட்டநாதன். அவர் வன்னியர் தான், இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 9000 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பிசி கிடையாது, பிசி பட்டியலில் பலன் அடைய முடியாது. வன்னியராக இருந்தாலும் எந்த பிசியாக இருந்தாலும் ஆண்டு வருமானம் அந்த குடும்பத்துக்கு 9000 அப்படின்னு சட்டநாதன் பரிந்துரை. அது கலைஞர் ஏற்றுக்கல. ஆனால் எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு எவனோ பாப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பான். எம்ஜிஆர் பாதி பார்ப்பான் இல்லையா, அதனால் பாப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதனால் எம்ஜிஆர் 9000ன்னாரு. அப்புறம் இவங்க சேலம் சித்தையன் விட்டு ஆணைமுத்தையா, சேலம் சித்தையன் வந்து மிகப்பெரிய ஆள், அதாவது பெரியார் கூட இருந்த பெரிய ஆள். திமுக பிரிஞ்சு முதல் கூட்டம் கூடினப்போ அவர் சித்தையன் பேர் தான் 2வது பேர் இருக்கும். திமுக போனார். கொஞ்ச நாளில் அவங்க சரியில்லைன்னு விட்டு மறுபடியும் வந்துட்டார். ஆணைமுத்தையா பிரிஞ்சு வந்தோடனே ஆணைமுத்தையா கூட வந்துட்டார் சித்தையன். எம்ஜிஆர்கிட்ட பேசினோடனே சேலம் இல்லையா, எம்ஜிஆர் மாடர்ன் தேட்டர்ஸ் தானே அண்ணே அப்படின்னாரு. இது போல் 9000 எடுக்கணும், ஃபோனில் தான் உரையாடல், நேரில் போகல. 9000 12,000 மாற்றுவனே தவிர நான் எடுக்க மாட்டேன்னாரு எம்ஜிஆர். அதை அப்படியே அட்டையில் ஆணைமுத்தையா போட்டார், எம்ஜிஆருடன் தொலைபேசி உரையாடல். மேலே இதுலேயே மேல் அட்டையிலே சிந்தனையாடல் அவங்களுக்கு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. நீ சொன்னது தானே, நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆணைமுத்து சும்மா விடலை, பண்ருட்டி ராமச்சந்திரனை போய் பார்த்தாரு. அவர் வன்னியர், உங்களுக்கு தெரியும், பண்ருட்டி ராமச்சந்திரன் பொறியாளர். அவரை போய் பார்த்தையோ, நீங்கள்லாம் பலாக்கொட்டை பலாப்பழம் பண்ணி வளர்க்குறீங்க, நீங்கள் வந்து படித்து யாரும் பெரிய ஆளாக போல, இந்த ஜாதி முன்னேறி படித்து வரணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு சட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, நீ போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லுன்னு சொன்னார். அப்போ பண்ருட்டி கேட்ட ஆணைமுத்துக்கிட்ட கேட்ட கேள்வி, இப்படி இருந்தால் உயர்த்தி கொடுக்கலாம்னு இருந்தால் கலைஞரை செய்திருப்பார் அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், அப்போ வந்து அந்த பாலாஜி மைசூர் வர்சஸ் பாலாஜி கேஸ் இருந்தது, கலைஞரால் கொடுக்கக்கூடிய முடியாத சட்டத்தில் தடை இருந்தது. இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் எஸ்டி 80% இருந்தால் கூட 80 கொடுக்கலான்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுனால அந்த 50க்கு மேலே போகக்கூடாதுன்ற தடை நீங்கிடுச்சு, அதனால் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் 80ல் அதிமுக தோத்தது. இதனால தான் தோத்தோம்னு நினச்சார் எம்ஜிஆர். அந்த 9000 எடுத்துட்டார். பிசி இடஒதுக்கீடு 31 இருந்தது, 50ஆகவும் ஆக்கினார். அது ஆணைமுத்தையா சொல்லி தான் ஆக்குனாங்க. அதன் பிறகு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிக்கல் வந்தது. அதுக்கு ஆசிரியர் வீரமணி அவர்கள் 31C சேர்த்துட்டு அரசியல் சட்டத்தில் சேர்த்துட்டா அதை எடுக்க முடியாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு பாதுகாப்பை தேடியவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர். இதுதான் அதனுடைய வரலாறு. இப்படி ஆணைமுத்தையா அவர்கள் வந்து தனக்கு அதை பெரியாருக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். இப்போ பெரியார் ஈவேரா சிந்தனைகள்னு சொல்கிறோம். 72ல் பெரியார்கிட்ட அனுமதி வாங்கி அவருடைய முழு பேச்சையும் எழுத்தும் தொகுன்னு ஆரம்பித்தார். திருச்சியில் ஒரு அறை போட்டு தங்கிட்டாங்க. அவருக்கு வாடகை கட்ட முடியல, முன்னேற ஊழியர் ஆகிட்டார் இல்லையா, வருமானம் இல்லை. ஒரு குடும்பத்தை சமயபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு உள்ளூர், அந்த ஊரில் மின்சாரமே கிடையாது, ஒரு குடிசையில் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு 2 வருஷம் திருச்சியில் அந்த சிந்தனைகள் தொகுப்பு பணியில் இருந்தார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் வருவார்ப்பா, இரவு 10 மணிக்கு வருவார்,
காலையில் 5 மணிக்கு எழுந்து போயிடுவார். யாரோ ஒரு கருப்பு சட்டைக்காரரு 7 மூட்டை நெல் எடுத்துன்னு வந்து போட்டு போனார். இந்த 2 வருஷத்தில் நாங்கள் கண்ட பலன் அந்த 7 மூட்டை நெல் மட்டும்தான். எங்கள் அம்மா தான் போய் அன்றாடம் வயலில் வேலை செஞ்சு எங்களுக்கு சமையல் காய்கறி அதெல்லாம் குழம்பு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எங்கள் அம்மா தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க. இவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ஆணைமுத்தையா மனைவி சொல்லுவாங்க. இன்னொன்று கூட கேட்டேன் நான் அந்த அம்மா கிட்ட. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். ஏன்னா நான் முழு நேர ஊழியர் ஆணைமுத்தையா கூட 89லேருந்து அவர் கூடவே இருக்கிறேன் இயக்கத்தில் முழுசாக. வீடு அடிக்கடி முதல்ல வாலிகண்டபுரம் போயிருந்தாங்க. குடும்பத்தை கொண்டாந்து திருச்சி இங்கே திருவல்லிக்கேணியில் வாடகை வீடு பார்த்து வச்சோம் அங்குமுத்து தெருவில். அப்புறம் 95ல் இங்கே வீடு வாங்கினாங்க இரும்பிலி ஊர், தாம்பரத்துக்கு மேற்க 1 கிலோமீட்டரில் முதன்மை சாலையிலே இருக்கும். அங்கே வீடு வந்துட்டாங்க முச்சிடலாம். அப்போ அந்த அம்மா கிட்ட ஒன்று தான் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் எப்படின்னா சினிமா கூட்டும் போய்க்கிறாரான்னு கேட்டேன். அதே கதையம்பா கேட்குறேன். ஒரே ஒரு நாள் கேட்டேன், கூட்டுன்னு போனார். அங்கே போய் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினார். சுசிலா நீ போய் பார்த்துட்டு வா, நான் வெளியே உட்காந்துக்கிறேன், நீ வந்தவொடனே நான் கூட்டுன்னு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் நான் எப்படி போகிறது, அதனால் வேணான்ட்டு வந்துட்டேன். அதுக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நாங்கள் அந்த எந்த விதமான இன்ப நிகழ்ச்சியும் நாங்கள் அனுபவித்ததில்லை. வெறும் துன்ப நிகழ்ச்சி நிறைந்ததாக எங்கள் வாழ்க்கை இருந்தது. வீட்டில் ஒரு குழந்தை, அது வந்து ரொம்ப கஷ்டம். இவர் வந்து கட்சி வேலையாக அங்கங்கே போயிடுவார். அதாவது சம்பளம் வாங்காத 3 நேர ஊழியர் ஆணைமுத்து. பெரியார்கிட்ட எந்த சம்பளம் வாங்கிக்க மாட்டார், யார்கிட்டையும் வாங்க மாட்டார். அறிவுக்கரசு திராவிடர் கழகத்தில் கடலூர் துணை பொதுச் செயலாளர் அவர்கிட்ட ஒரு நாள் பேசின்னு இருக்கும்போது அவர் மறைவுக்கு 1 ஆண்டு முன்னாடி சொன்னார், என்னுடைய திருமணத்துக்கு ஆணைமுத்தும் வீரமணி வந்தாங்க, பெரியாரும் வந்து நடத்தினார். அப்போ வழி செலவு கொடுத்தேன், வாங்க மாட்டேன்னாரு ஆணைமுத்து அப்படின்னு அறிவுக்கரசு சொன்னார். அந்த அளவுக்கு அவர் வந்து, அதாவது பணத்தின் மீது பற்றில்லாதவர். அடிப்படை தேவைகளுக்கு பணம் இருந்தால் போதும்னு நினைப்பார். கட்சிக்கெல்லாம் கூட அடிக்கடி கட்சி வரைக்கும் வாடகை வீடு தான், வாடகை அலுவலகம் தான். இப்போ தான் அவங்க பையன் சவுதிக்கு போய் பன்னீர் சம்பாரிச்சிட்டு வந்து சொந்த வீடு இரும்பலிக்குறிச்சியில் வாங்கினாங்க. இப்படி பெரியாருக்காகவே தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டவர் ஆணைமுத்து. அவருக்காக அவர் உழைத்த உழைப்புக்காக நாமெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நன்றி கடனாக இந்த 100ஆண்டு விழாவில் அவரை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வேண்டும். அரசும் இது திராவிட மாடல் அரசு, திராவிட இயக்கத்திற்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்ட ஆணைமுத்தையா அவர்களுக்கு அரசு விழா நடத்த வேண்டும். அரசே ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டும். அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும். அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட இந்த பல்லாவரம் சிந்தனையாளர் பேரவை தோழர்கள் அனைவருக்கும், இங்கு குழுமி இருக்கின்ற பல்வேறு பெரியோர்கள், சமூக தலைவர்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி பதில் கேட்கலாம், நான் சளைக்காமல் பதில் சொல்வேன். கோவை ராமகிருஷ்ணங்கிட்ட அவங்க பயிலரங்கில் போனேன். காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீதி கட்சி பற்றி பேசினேன். முழு நாள் நான் ஒத்தனே பேசினேன். அப்போ 1 மணி நேரம் கேள்வி பதில், 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறேன்னு. எந்த கேள்வி பதிலில் தான் விளக்கம் அதிகமாக கிடைக்கும். வெறும் பேச்சை விட கேள்வி பதில். குளத்தூர் மணி அவங்க இதுலேயும் பயிற்சி வகுப்பு போவேன். அப்போ கேள்வி பதில் கேளுங்கன்னு சொல்லிடுவேன். கேள்வி பதில் வந்து ஒரு நல்ல முறை. அது விளக்கத்தை, ஐயத்தை போக்கிக் கொள்ளும். நீங்கள் பாட்டுக்கு தப்பாக நினச்சிக்கினே வல்லவன் பேசுனதெல்லாம் 100க்கு 100 உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நினச்சிக்கின்னு போகக்கூடாது. இல்லை, கேட்டுட்டிங்கன்னா அவங்க ஐயம் தீர்ந்துடும். ஆமாம் 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 முரண் இருக்குது. அந்த முரண்பாட்டை அவரே ஒத்துக்கிறாரு. முரண்பாடு இருந்ததுன்றதை அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். அது ஏற்றுக்கலன்னு ஒன்று ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் தான் அதை பேசுகிறாரு. நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கல, ப்ரெஸ் மீட்டில் தான் பேசுகிறாரு. அது எல்லாமே எழுத்தில் வந்திருக்கு, எல்லாமே ஆவணமாக. எது அவர் வந்து அதுக்கு முழு பொறுப்பாளி. டிராப்டிங் கமிட்டி சேர்மன் என்ற முறையில் அவர் அதுக்கு முழு பொறுப்பாளி. அவர் அந்த அரசியல் சட்டம் எழுதிட்டு நிறைவு விழா நடக்குது 26/11/1949. டீ பார்ட்டி முடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு. அப்போ அவர் பேசுகிறாரு. ஆங்கிலத்தில் 10 பக்கம் இருக்காது, தமிழில் மொழிபெயர்த்தா ஒரு 25 பக்கம் வரும்.
அதில் எல்லாத்தையும் சொல்கிறாரு, எத்தனை திருத்தங்கள். இந்த முழு பொறுப்பும் எனக்கு கிடையாது, இதை எழுதுனன்ற முழு பொறுப்பும் எனக்கு கிடையாது. உட்காருங்க நீங்கள். அந்த முதல் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார் இல்லையா, பனங்கல் நரசிங்க ராவ், BN ராவ், அவனை தான் நேரு உலகம் முழுக்க அனுப்புனார், எல்லா நாட்டு சட்டத்தையும் படிச்சுட்டு வான்ட்டு. அவன் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதி கொடுக்குறான். அதில் 149 விதிகள் இருந்தது. இப்போ இருந்து 350 அப்படி 370 இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவன் தான் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதி கொடுக்குறான். அதை அரசியல் நிர்ணய சபையில் வச்சு விவாதம் நடக்கும், அதில் மாற்றங்கள் வரும் நிறைய. இப்போ முதல் சரத்தே எடுத்துங்களேன், அதாவது இந்தியா என்கிற பாரத்னு இருக்குது இல்லையா, முதல் விதி இந்தியா என்கிற பாரத். பாரத்துக்கு அம்பேத்கர் ஒத்துக்கல, நீண்ட விவாதம் நடக்குது, 12,000 பக்கம் இருக்குது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸில். யார் யார் என்னென்ன பேசுனாங்க, ஒவ்வொரு விதி மேலும் என்னென்ன விவாதம் நடந்தது, யார் யார் என்னென்ன பேசுனாங்க. முதல் விதி இந்தியாவில் அது பாரத்துக்கு, பாரத்தை அம்பேத்கர் ஒத்துக்கலை, அவருக்கு பாரதம் பிடிக்காது இல்லையா. ஏன்னா அது இந்த மகாபாரத ராமாயண பரதன் கிடையாது, அந்த பழைய அந்த முனிவர் அந்த என்ன அவன் பேர், அவனுடைய அந்த பொம்பளை வச்சு இருப்பாள், பேர் மறந்துட்டேன், அந்த பரதன். அதை வந்து அவன் இந்தியாவை ஒரே குடையின் கீழ் ஆண்டான்ட்டு ஒரு புராணம் இருக்குது, அதனால் அவன் பேர் வைக்கிறாங்க. அதனால் இவர் வந்து அதை ஒத்துக்கலை, விவாதம் நடக்குது. கடைசியாக என்ன ஆகுதுன்னா ஒரு துஷ்யந்தன் சகுந்தலை, துஷ்யந்த் சகுந்தலை மகன் பரதன், டக்குன்னு நினைவு வரல, துஷ்யந்தன் சகுந்தலை மகன் பரதன். அந்த பரதன் தான் இந்த பாரத், ராமாயண பரதன் இல்லை. அதில் அம்பேத்கர் வந்து அந்த வாதத்தில் சொல்கிறாரு, அவருக்கு வந்து பாரதம் பிடிக்கல, ஒத்துக்கல. ஆனாலும் அப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியாக ஒரு சமரசத்துக்கு வரும், எல்லாருமே பாரத்தை வலியுறுத்துறாங்க 100% பேர். ஏன்னா இந்து மத RSS வெறியர்கள் தான். நான் சொன்னேன்ல, அரசியல் நிர்ணய சபைக்கு போனவங்கெல்லாம் மேல் ஜாதிக்காரனும் பணக்காரனும். ஏன்னா 46ல் குழு போட்டாங்க, அப்போ எல்லாருக்கும் ஓட்டு இல்லை, அப்போ அவனுக்கு தான் அசம்பிளியில் நிரம்பி இருக்கிறான். இவர் வேறு வழி இல்லாமல் சமாதானத்துக்கு போய் இந்தியா தட் இஸ் பாரத், உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி இருக்காது, ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார், ஒரே நாட்டுக்கு 2 பேர். ஆனால் நாம் மட்டும் இந்தியான்னு சொல்லுவோம், அவன் பாரதம் தான் சொல்லுவான். பிஜேபிக்காரன் ஒரு நாள் இந்தியான்னு அவன் வாயிலையும் வராது, பாரதம்னு சொல்லுவான். அதுதான் அடிப்படை. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்னை மீறி பல செயல்கள் நடந்தது, இந்த முழு பொறுப்பும் எனக்கு கிடையாது. டீ பார்ட்டிலே எத்தனை திருத்தங்கள் வந்தது, எத்தனை இது பண்ணோம், பல இது சொல்லியிருக்கிறான். அதாவது பல இது பேசியிருக்கிறாரு. ஒரு இதில் சொல்கிறாரு, ஒவ்வொரு கிராமமும் தனித்தனி சுய உரிமை உடைய கிராமமாக இருக்கணும்னு கூட தீர்மானம் வந்தது. நல்ல வேலையாக கடவுளை அப்படியே சொல்கிறாரு, நல்ல வேலையாக கடவுள் அதை வந்து நிறைவேறாமல் தடுத்து விட்டார். அப்படின்னா என்னன்னா வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் சட்டப்படி செல்லும்னு ஆகிடும். கிராமத்தில் நாட்டாம்காரன் சொல்கிறான்ல, ஜாதி நீக்கம், யாருன்னா ஒரு பொண்ணை இட்டுன்னு போயிட்டா 50,000 ஃபைன் போடுறது, ஊரை விட்டு நீக்கி வைக்கிறது, யாரும் அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்றது, அது வந்து மிக கொடுமை. அது வராமல் தடுத்துட்டாங்க, அதுவே பெருசு அப்படின்லாம் பேசியிருப்பார் நிறைய. கேட்கலாம், எத்தனை கேள்வி ஒன்றா கேட்கலாம், உங்கள் ஐயத்தை போய்க்கலாம். ஆமாம், காங்கிரஸ் ஆதரிக்கல, காமராஜ் உட்காருங்க. 57, 53, 52 ராஜாஜி வந்துடுறாரு முதலமைச்சராக. வந்தவொடனே 53 ஜூன் மாதம் குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வர்றாரு. அதாவது என்னென்னா மாணவர்கள் அரை நேரம் படிப்பு, அரை நேரம் தாய் தந்தை தொழிலை செய்ய வேண்டும், அதான் குலக்கல்வி. நாம் வச்ச பேர் தான், அவர் வச்ச பேர் இல்லை. அவர் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி தான், எவன் வந்தாலும் அதான், ராஜீவ்காந்தி வந்தாலும் அதான், மோடி வந்தாலும் அதான். அப்போ நேற்று சுந்தர் வடிவேலு கல்வித்துறையில் துணை இயக்குனர், கோவிந்தராஜலு நாயுடு என்பவர் இயக்குனர். 53 ஜூன் நான் சொல்கிறது. ராஜாஜி ஒரு நாள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கோவிந்தராஜ் நாயுடுவை கூப்பிட்டு, நான் சொல்கிறத எழுதிக்க, அப்படியே வரணும், நாளைக்கு காலையில் இது பேப்பரில் வரணும். என்ன சொன்னார்னா, முதல் வரியே அப்பன் தொழிலை மகன் செய்வதில் தவறில்லை, முதல் வரி. அதுக்கப்புறம் பிள்ளைகள் அரை நாள் பள்ளிக்கூடம் வந்தால் போதும், மீதி அரை நாள் அவரவர் தந்தை தாய் குடும்பத்தினர் செய்கிற தொழிலை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த 3 வரி தான் அது. ராஜாஜி என்ன சொன்னார்னா, செக்ரட்டரியேட்டுக்கு தெரியக்கூடாது,
கல்வி அமைச்சருக்கு தெரியக்கூடாது, கல்வித்துறை செயலாளருக்கு தெரியக்கூடாது. கல்வி இயக்குனரின் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் அவருடைய கல்வி இயக்குனரின் நடைமுறைகள்னு போட்டு நாளைக்கு பேப்பரில் வந்துடணும். நாளைக்குலேருந்தே இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஏன்னா வெளியே பரவிச்சுன்னா தட்டுருவாங்க, எதிர்ப்பு வரும், இது நடைமுறைப்படுத்தாமல் போயிடும்ன்றதுனால இதை நேற்று சுந்தரவடிகள் நினைவலைகளில் 2ஆம் தொகுதியில் 30 பக்கம் எழுதியிருக்கிறார். இந்த வரியை நான் எழுதிவிட்டு 3 நாள் தூக்கம் இல்லாமல் அல்லல் பட்டேன்னு நேற்று சுந்தரவடிகள் பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லை, ராஜாஜி இதோடு உள்ள குடியாத்தத்தில் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மாநாடு, இந்த உத்தரவு போட்ட 1 மாதத்தில் ஒரே நிமிஷம் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மாநாடு நேற்று சுந்தரவடிகள் வரணும்னு டிக்கெட் வாங்கி ராஜாஜி கூட ட்ரெயினில் வரணும்னு கூப்பிட்டுட்டாரு. வரணுன்ட்டு இவர் இயக்குனர் அவர் கூப்பிட்றாரு, போய் தானே ஆகணும். போன உடனே குடியாத்தில் மாநாடு, அதில் நேற்று சுந்தரவடிவேலு இந்த குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து பேசும்படி ராஜாஜி கேட்டுக்கொண்டார். அவர் பேசிட்டார், கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, பேசிட்டாரு. மறுநாள் சுதேசமித்திரனில் முதல் பக்கம் கொட்டை எழுத்தில் வந்துச்சு, ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து பள்ளி கல்வி துணை இயக்குனர் நேற்று சுந்தரவடிவேலு உரை அப்படி. குருசாமிக்கு ஒரே ஆத்திரம். புத்தூசி குருசாமி நேற்று சுந்தரவடிவேலும் சகலைகள். புத்தூசி குருசாமி மனைவி அக்கா, நேற்று சுந்தரவடிவேல் மனைவி தங்கை. 2 பேரும், இவங்க 2 பேருமே உயர்ந்த ஜாதிகாரங்க. அவங்க இசை வேளாளர். அந்த பெண்கள் விருப்ப திருமணம் தான். நேற்று புத்தூசி குருசாமி பார்க்க நேற்று சுந்தரவடிவேல் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு. அப்போ காந்தம்மா, குருசாமி மனைவி பேர் குஞ்சிதம், நேத்து மனைவி பேர் காந்தம். அவங்க எம்எஸ்சி படிச்சுன்னு இருந்தாங்க அப்போ அந்த காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். நான் உங்களை விரும்புகிறேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க என்டிஎஸ்க்கு. இவர் சொன்னார், நான் ஒரு ஃபஸ்ட்டு வேலை அவருக்கு யூனியன் பஞ்சாயத்து ஆஃபீஸர் தான், அதுக்கப்புறம் தான் கல்வித்துறைக்கு வர்றாரு அவர். அப்போ சொன்னார், நான் சின்ன உத்தியோகத்தில் இருக்கிறேன், நீ எம்எஸ்சி படிக்கிறியா, இப்படி ஒத்தா? இல்லை பரவாயில்ல, கொள்கை ரீதியாக நம்ம ஒத்து போகிறோம், பண்ணிக்கலான்ட்டு பெரியார் தலைமையில் தான் திருமணம், பதிவு திருமணம் நடந்தது. அப்போ 2 பேருமே உயர் ஜாதின்றதுனால அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. நேற்று சுந்தரவடிவேல் எழுதியிருப்பார், எங்கள் அப்பா அம்மா இறப்புக்கு கூட நான் கிராமத்துக்கு செல்ல முடியவில்லை. ஊரில் அவ்வளோ எதிர்ப்பு இந்த கலப்பு திருமணம். புத்தூசி குருசாமி ஒரு முறை அவங்க ஊருக்கு ஒரு சாவுக்கு போனார், ஒரு திண்ணை மேலே உட்காந்துருந்தார், வேறு ஒன்றும் இல்லை, உள்ளெல்லாம் போல. அவர் எழுந்து உடனே சாணி போட்டு அந்த திண்ணையெல்லாம் மெழுகுனாங்க, தீட்டாயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு. பெரியார் தான் முதலாக சாதி மறுப்பு திருமணத்தை மேடையில் நடத்தி காட்டியவர். ஈரோட்டில் குத்தூசி குருசாமி குஞ்சிதம் திருமணம் தான் 1929 முதல்ல. அதுக்காக எல்லா பெரிய மனுஷனுக்கும் அழைப்பு அனுப்பிச்சு பெரியார் சொந்த செலவில் நடத்தினார். அதுக்கப்புறம் 2வது திருமணம் சாமி சிதம்பரனார் சிவகாமி, அது விதவி திருமணம், சாதி மறுப்பு திருமணம், சடங்கில்லா திருமணம். அதையும் பெரியார் தான் அவங்க சொந்த செலவில் ஈரோட்டில் நடத்தி வச்சார். 6/5/1930 சாமி சிதம்பரனார் திருமணம். இதெல்லாம் பெரியார். அதாவது இந்த பழைய மூட நம்பிக்கைகளை உடைக்கணும், இந்த சாதி பற்ற ஒழிக்கணும், கலப்பு சாதியற்ற தன்மை உருவாகணும்னு பெரியார் இதெல்லாம் பண்ணார். நீங்கள் கேட்டதில் ஏதோ குலக்கல்வி திட்டம் இல்லை, நீங்கள் கேட்டது அதான் சொல்லிடுறேன். இல்லை காங்கிரஸை பெரியார் அதான் இப்போ அதுக்கு தான் வர்றேன். என்னாச்சுன்னா, ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்த உடனே ஓராண்டு கடுமையான போராட்டம். கடைசியில் ராஜாஜியே முதலமைச்சர். ராஜாஜி பாருங்கள், ரொம்ப அதாவது சட்டமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம்லாம் வந்த பிறகும் மாப்போசி மட்டும்தான் குலக்கல்வி ஆதரவு மாநாடு போட்டார். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா மாவட்டத்திலையும் மாப்போசி ராஜாஜி சிஷியன், தமிழ் தேசிய தமிழரசு கழகம்னு வச்சுக்கின்னு ராஜாஜிக்கு ஆதரவாக தான் எல்லாம் பண்ணுவார். அவர் உண்மையான தமிழ் தேசிய போராளி இல்லை. அது நான் ஒரு நூலே எழுதியிருக்கிறேன், மாப்போசி ஆதித்தனார் தமிழ் தேசிய தலைவர்களான்ட்டு. அப்போ ராஜாஜி போயிடுறாரு. சி சுப்பிரமணியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்து தான் அடுத்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். ராஜாஜி சி சுப்பிரமணியத்தையும் முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கிறார், நிற்க வைக்கிறாரு. எதிர்த்து காமராஜர் நிற்கணும், போட்டி போடணும். காமராஜர் குருசாமி கிட்ட கேட்டுக்கிறாரு, நான் முதலமைச்சர் நிற்கணும்னா பெரியார் ஐயா ஆதர்ஷா நான் நிற்கிறேன் அப்படின்னு பெரியார் 2 கண்டிஷன் போடுறாரு. ராஜாஜி மூடிய பள்ளிகளை தடுக்கணும். 1938 2200 தொடக்க பள்ளிகளையும் ராஜாஜி மூடினார். 1952-54 6000 தொடக்க பள்ளிகளை ராஜாஜி மூடினார். அதெல்லாம் திறக்கணும். குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும். இதை 2 செய்கிறதுன்னா நான் ஆதரிக்கிறேன்னா பெரியார். அப்போ காமராஜ் எம்பி, எம்எல்ஏ கிடையாது. 52 காமராஜர் எம்பி, விருதுநகர் தொகுதி எம்பி அவர்.
அதனால் உறுப்பினர் இல்லை. ஆனால் குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் நடந்தது. எம்எல்ஏ இருந்துட்டு காலி இடம் இருந்தது. எங்கள் வேலூர் மாவட்டம் தான் குடியாத்தம். காமராஜர் அங்கே தான் நின்னார். பெரியாரும் ஆதரிச்சார், திமுகவும் ஆதரிச்சாங்க. ரெண்டு பேரும் திமுக பிரிஞ்ச பிறகு பெரியாருக்கும் திமுகவுக்கும் நட்பு இல்லை. எதுவும் குதிரமாக தான் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தர் பார்த்தா கூட. அந்த நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா குலக்கல்வி ஒழிஞ்சிடுச்சு. குலக்கல்வியை ஒழிக்க காமராஜர் வரணும், ராஜாஜி ஒழிஞ்சது பெரிய நிம்மதி அப்படின்ட்டு அப்போ ஆதரித்து தான் காமராஜர் வந்தார். அதன் பிறகு காமராஜரை 54 முதல்வர் அவர் ஆதரித்த பெரியார் 57 தேர்தலில் திமுக வந்து 49 பிரிஞ்சாலும் 57 வரைக்கும் 56 வரைக்கும் தேர்தலில் நிற்கலை. 56 திருச்சியில் திமுகவினுடைய மாநாடு, மாநில மாநாடு, தேர்தலில் நிற்கலாமா வானாமான்னு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. பெரும்பான்மையோர் நிற்கலான்னு வாக்களித்தாங்க. அதனால 57 தேர்தலில் திமுக போட்டிட்டாங்க. 52 என்ன பண்ணாங்கன்னா, திராவிட நாடு கேட்பன்னு எழுதி கொடுத்தா நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் திமுக சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் திராவிட நாடு கேட்பேன்னு உறுதிமொழி எழுதி கொடுத்தா நாங்கள் ஆதரிக்கிறோன்றது தான் திமுக நிலைப்பாடு. 52 சில பேர் எழுதி கொடுத்தாங்க, அதனால் ஆதரிச்சு. அப்போ ஏன் நம்மளே போகக்கூடாது, அவங்களெல்லாம் இருக்கிறத விட நம்மளே போய் சட்டம் பண்ணலாமே அப்படின்னு தேர்தலில் போகிறதுன்னு 57 முடிவு பண்ணாங்க. பெரியாருக்கு காமராஜரே இருக்கட்டும்னு விருப்பம். காங்கிரஸ் ஆதரிக்கலை. காமராஜர் என்கிற தனி மனிதனுக்காக ஆதரித்தார். 62 ஆதரித்தார், 67 கூட ஆதரித்தார். அண்ணா திமுக வெற்றி பெற்ற பிறகு தான் அண்ணா அவர்கள் வந்து போய் அன்பில் தர்மலிங்கத்தை தான் அனுப்பிச்சாங்க. அவர் திமுகவில் இருந்தாலும் பெரியாருக்கு செல்லப்பில்லை, நாங்கள் வந்து பார்க்குறோம் ஐயாவை கேளுங்கன்னாங்க. சரி வர சொல்லு. பெரியார் அன்றைக்கே மாறிட்டார். ஆசிரியர் மணியம்மை மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. பெரியார் உடனே சரி வந்துட்டாங்க, நம்ம பிள்ளைங்க என்னை பற்றி தெரியும்ல, அதுக்கேற்ற மாரி ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அதனால் அப்போது காமராஜரை ஆதரித்த நேரத்திலும் 57 அரசியல் சட்டத்தை எரிச்சார். 55 இந்திய திணிக்கிறாங்கன்ட்டு தேசிய கொடி எரிப்பு போராட்டம் அறிவித்தார். காந்தி உருவபொம்மை உடைப்பு போராட்டம் நடத்தினார். எல்லா போராட்டமும் அதை தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ஆதரிச்சாருடைய அகில இந்திய காங்கிரஸை ஒரு நாள் ஆதரிக்கலை. காங்கிரஸ் தனி சுதந்திர நாடு தான் கேட்டார். காமராஜரை ஆதரித்த காலத்திலும் முதல்ல தனி சுதந்திர நாடு தான். 60 5/6/1960 தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை எரிச்சாங்க. 4000 பேர் எரிச்சாங்க. அப்போ ஆதித்தனார் இங்கே கூட இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் 65 திமுகவுக்கு போயிட்டு அப்புறம் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். சபாநாயகர் பின்னாடி அமைச்சர். ஆக பெரியார் வந்து காமராஜர் என்ற தனி மனிதனுக்காக, அவர் கல்விக்காக செய்த சேவைக்காகவும் அவரை ஆதரித்தார். அகில இந்திய காங்கிரஸை ஒரு நாள் ஆதரிக்கல. வேற யாருன்னா கேளுங்க, பரவாயில்ல. ஒன்றும் இல்லையா, முடிச்சுக்கலாமா? இல்லை யாருன்னா எதனா கேட்கணுன்னா கேளுங்க. கேளுங்க. ம் எதுங்க நூற்றாண்டு விழாவா? விழா எடுக்கிற பற்றி கேட்குறேன். விழா நாங்கள் தான் நடத்த போகிறோம், அவரை கூப்பிட போகிறோம். அவங்க எடுக்கல. இல்லை, நாங்கள் தான் நடத்த போகிறோம், இன்னும் அணுகணும்னு இருக்கோம். அதுக்காக ஒரு சிறப்பு மலர் தயார் பண்ணியிருக்கோம். இல்லை, அவங்க ஆணைமுத்தையா இறந்த அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தாம்பரத்தில் மலர் வளையம், அன்றைக்கி தான் தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதான் சட்டமன்ற தேர்தல் 6/4/2021 ஓட்டு போட்டுட்டு அன்றைக்கி மாலையில் ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா 3 பேரும் வந்து ஆணைமுத்தையாக்கு மலர் வளையம்லாம் வச்சாங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம்லாம் போட்டாங்க. இதுவும் செய்வாங்க. ஆளுநர் ஷானவாஸ் பேசினார். ஆணைமுத்தையாக்கு வந்து அது அவங்களாம் செய்யணும், நாம் வந்து அது நாம் எப்படி சொல்கிறது, சரி நம்ம வற்புறுத்துறோம், அவ்வளோதான். இல்லை அவங்க நம்ம கொஞ்சம் வற்புறுத்தணும், அவ்வளோதான். இரங்கல் தீர்மானத்துக்கே ஜிகே மணி போய் சபாநாயகரை பேசினார், முதல்வர்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் தான் ஆணைமுத்தையாக்கு இரங்கல் தீர்மானமே போட்டாங்க. அது ஆளுநர் ஷானவாஸ் பேசினார், இந்த ஆண்டும் பேசினார், சென்ற ஆண்டும் பேசினார்.
இந்த நிதி இது ஒதுக்கீடு வரும்போதெல்லாம் ஆணைமுத்தையாவுக்கு வந்து எழும்பூர் ஆவண காப்பகத்தை வந்து ஆணைமுத்தையா பேர் வைக்கணும், சட்டமன்ற இதில் வைக்கணும்னு இப்போ கூட அதெல்லாமே வீடியோ இருக்குது சட்டமன்றத்தில் பேசுறது. ஆனால் எந்த அமைச்சரும் அதுக்கு பதில் சொல்லலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனா ஏதாவது சொல்லுவாங்கல்ல, சைலண்ட், பதில் சொல்லலை. 2 வருஷம் பேசினார் ஷானவாஸ்.